போட்டித் தேர்வுக்கு தயாராக கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கடைசி ப்ரிலிமினரி டெஸ்ட் ஃப்ரீ டெஸ்ட் பார்க்குறோம். ஸோ இதுவரைக்கும் நீங்கள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்தீங்க, 27 டெஸ்ட்டையும் சரியாக போட்டிருந்தீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ இன்றைக்கி இதற்கு அப்புறமா நீங்கள் நேரடியாக டெஸ்ட் எழுத போகிறீங்க. ஸோ வெள்ளி சனி 2 நாட்கள் இருக்குது. கொஞ்சம் ரிவைஸ் பண்ணுங்கள். ரொம்ப புதிய சப்ஜெக்ட்ஸை படிக்க வேண்டாம், ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரியே நீங்கள் உங்களுடைய இந்த 2 நாளை நீங்கள் மூவ் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக நீங்கள் இவ்வளோ நாள் கண்டிப்பாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் பலன் கிடைக்கும். சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். வன்கண் குடிகாத்தல் கற்றறிதல் ஆழ்வினையோ ஐந்துடன் மாண்டது அமைச்சு அப்படின்னு திருக்குறள் வரும். அமைச்சர்களுடைய குணநலன் பற்றி சொல்கிறாங்க. மனவலிமை, குடிகளை காத்தல், குடிமக்களை காப்பாற்றுறது, ஆட்சி முறைகளை கற்றுக்கொள்ளுதல், நூல்களை கற்றல், விடாமுயற்சி, இந்த 5ம் சிறப்பாக அமைந்தவர் தான் அமைச்சர் அப்படின்னு சொல்லி முதல் திருக்குறள் சொல்லுது. 2வது, செய்க அறிந்த கிடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். புத்தகத்தில் நமக்கு நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம், ஆனால் நேரடியாக அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் பொருந்தாது. நேரடியாக பொருந்துகிற விஷயங்களையும் அறிந்தவர் அவர் தான் பார்த்தீங்கன்னா அமைச்சர்னு சொல்லுது. ஸோ 2 குறள்களுமே ஒன்றாக விளக்குவது அமைச்சர்களுடைய பண்புகளை விளக்குகிறது. நெக்ஸ்ட், டேஸ் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நச்சப்படாதவன் செல்வம் அப்படின்னு வரும் இந்த இடத்துல. நச்சப்படாதவன் செல்வம், நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சு மரம் பழுத்தற்று அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யாருக்குமே பயன்படாமல் ஒருத்தன்ட்ட நிறைய செல்வம் சேர்ந்துருக்குன்னா அந்த செல்வம் எதற்கு சமம்னா, ஒரு ஊருக்குள்ள நடு ஊர்ல ஒரு நல்ல பழமரம் பழுத்து இருக்கு. ஆனா அந்த பழங்கள் ஃபுல்லும் விஷமான பழங்கள்னு வச்சுக்கோங்களேன். அது பழுத்து இருந்தாலும் யாருக்கும் பயன் இல்லை இல்லையா? அந்த மாதிரி பிறருக்கு உதவாத செல்வம் ஒருவனிடம் எவ்வளவு சேர்ந்திருந்தாலும் அது யாருக்குமே பயன்படாத நச்சுப்பழம் போன்றது என்று என்ன பண்ணியிருக்கார் திருவள்ளுவர் கூறுகிறார். நெக்ஸ்ட், இந்திய அரசியலமைப்பின் எந்த விதியானது ஒருவர் தன் திருமணம் முடிக்கும் நபரை தேர்வு செய்யும் உரிமைகளை வழங்குறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆர்டிகிள் 21. சரிங்களா? அவங்களுடைய தனி மனித சுதந்திரம், பர்சனல் லிபர்ட்டி அப்படின்னு சொல்றதை பற்றி சொல்றாங்க. ஆர்டிகிள் 19 உங்களுக்கு தெரியும், ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரமாக இருப்பதற்கு உரிமை. 6 வகையான உரிமைகளை சொல்லுது. பேச்சுரிமை, எழுத்துரிமை, சொத்துரிமையை தவிர மீது ஒரு 6 விதமான உரிமைகள் என்ன பண்ணுதுன்னா சொல்லுது. ஆர்டிகிள் 25 உங்களுக்கு மதம் சார்ந்த உரிமை, ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம்னு சொல்லுது. ஆர்டிகிள் 29 கல்ச்சுரல் ப்ரொடெக்ட் பண்றது, கல்ச்சுரல் அண்ட் மைனாரிட்டிஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது. Next, the 9th schedule was introduced in the Constitution of India during the Prime Ministership of யாருன்னா ஜவஹர்லால் நேரு அவர்கள். அதாவது இந்திய அரசியலமைப்பின் 9வது அட்டவணை, நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் தோற்றுவிக்கப்படும் போது பார்த்தீங்கன்னா 8 அட்டவணைகள் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 9, 10, 11, 12 4 அட்டவணைகள் சேர்க்கப்பட்டுள்ளது. அந்த 4 அட்டவணைகள் முதன்முறையாக சேர்க்கப்பட்டது 9வது அட்டவணை. அது ஃபர்ஸ்ட் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் 1951 மூலமாக சேர்க்கப்பட்டது. இதற்கு காரணமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மெட்ராஸ் மாகாணம் தான். அதாவது 1951 1951 குமாரசுவாமி ராஜா அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் வேலை வாய்ப்பில் 40% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 69% வழங்குறாங்க இல்லையா? அது 40% வழங்கப்பட்டு கொண்டிருந்தது. இது நம்மளுடைய அரசியலமைப்பு சாசனம் நடைமுறைக்கு வந்த உடனே அரசியலமைப்பிற்கு முரண்பட்டதாக காணப்பட்டது. ஏன்னா நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் 14 ஆர்டிகிள் என்ன சொல்லுது, சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம்னு சொல்லுது. பட் ரிசர்வேஷன் கான்செப்டை நம்மளுடைய மாகாணங்கள் வழங்கி கொண்டிருக்கிறது. அப்போ இதை எதிர்த்து தான் முதன்முறையாக பார்த்தீங்கன்னா செண்பகம் துரைராஜன் அப்படிங்கிறவர் 1951 ஆண்டு என்ன பண்றாருன்னா மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடுக்கிறாரு. அப்போ மெட்ராஸ் நீதிமன்றம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமா இது கான்ஸ்டியூஷனுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படிங்கிறாங்க. அகைன் 2வது உச்ச நீதிமன்றத்துக்கு கொண்டு போறாங்க. உச்ச நீதிமன்றமும் ஆமா மெட்ராஸ்ல வழங்கி கொண்டு இருக்கக்கூடிய இடஒதுக்கீடு அரசியலமைப்பு சாசனத்திற்கு முரண்பாடானது அப்படிங்கிற ஒரு கருத்தை வைக்கிறாங்க. தொடர்ச்சியாக இந்த கான்ஸ்டியூஷன் பாத்தீங்கன்னா இந்த ஆர்டிகிள்ஸ் நம்மளுடைய மெட்ராஸ்ல இருக்கக்கூடிய இடஒதுக்கீடை ரிமூவ் பண்ண சொல்லி கேட்கிறாங்க. அப்போ தமிழகத்திலிருந்து பெருமறையான போராட்டம் நடக்கு. இதனுடைய வெளிப்பாடா பார்த்தீங்கன்னா அப்போதைய இந்தியாவுடைய பாரத பிரதமர் ஜவஹர்லால் நேரு கான்ஸ்டியூஷன்ல ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க. 9வது அட்டவணையை அதுல சேர்க்கிறாங்க. அது பார்த்தா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதுல வைக்கக்கூடிய பகுதிகள் ஆர்டிகிள்ஸ் கான்ஸ்டியூஷனல் ரிவைல் இந்த ஜுடிஷியல் ரிவ்யூல இருந்து அப்பாற்பட்டதாக கொண்டு வரப்படுகிறது. நெக்ஸ்ட் பாருங்க, இந்தியாவில் ஆங்கிலேயருக்கு எதிராக நடந்த போராட்டங்களை கால வரிசைப்படி பொருத்த சொல்லியிருக்கு. கால வரிசைப்படி பொருத்தணும் அப்படின்னா முதன்முறையாக நம்ம பொருத்த வேண்டியது கோல் கிளர்ச்சி தான். இங்க கோல் கிளர்ச்சி இல்லை, அதனால நம்ம கோல் கிளர்ச்சிங்கிறத ஃபர்ஸ்ட் கொண்டு வந்துடும். கோல் ரிவால்ட் அப்படிங்கிறது 1931 இருந்து 1932 வரைக்கும் நடைபெறுகிறது. இது சோட்டா நாக்பூர் பகுதி, சோட்டா நாக்பூர் பீடபூமி சொல்றோம்னா இப்போ உள்ள ஜார்க்கண்ட் பீகார் பகுதியிலே உள்ளடக்கிய ஒரு பகுதி. இவங்க தான் கோல் கிளர்ச்சிகளில் ஈடுபட்டவங்க. 2வது இங்க இருக்கக்கூடிய ஆன்சர்ஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா
முதன்முறையாக நடந்தது பார்த்தீங்கன்னா இந்த சாந்தால் கழகம்னு சொல்றது. சாந்தல் ரிபலியன்கிறது 1855 இருந்து 1856 வரைக்கும் நடக்குது. சாந்தல் குலகம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கெல்லாம் நடக்குன்னா வங்காளம், பீகார், ஒடிசா பகுதியில் நடக்கு. வங்காளம், பீகார், ஒடிசா பகுதிகளில் நடக்குது. சாந்தல்களை பொதுவாக பார்த்தீங்கன்னா மஞ்சிகள் அப்படின்னு சொல்லுவாங்கன்னு புக்கில் கொடுத்துருக்குறாங்க. மஞ்சிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள். இவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ராஜ்மஹால் குன்று பகுதிகள், இவங்களோட பகுதியில் கூடிய ஒரு குன்று பகுதி ராஜ்மஹால் குன்றுன்னு பேரு. அந்த பகுதியில் திருத்தி டாமின் ஈகோ அப்படிங்கிற மாத்திருக்காங்க, சாந்தல்களின் நிலங்கள் அப்படின்னு கொண்டு வராங்க. இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இவருடைய தலைவர்கள் 2 பேர் படங்களோட புக்ல கொடுத்திருப்பாங்க. சித்து மற்றும் கணு. சித்து மற்றும் கணு 2 பேரும் பாத்தீங்கன்னா இந்த சாந்தல்கள் கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியமானவங்க. ஸோ சாந்தல் கழகம் 1855 தோற்றுவிக்கப்பட்டது. சரி, ரெண்டாவது யார் அப்படின்னா வங்காளத்தில் இண்டிகோ பயிரிடுபவர்களுக்கான கழகங்கள் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1859 இருந்து 1860 வரைக்கும் இண்டிகோ கல்டிவேட்டர்ஸ் ரிவால்ட் நடக்குது. எக்ஸாக்டா சொன்னா வங்காளத்தில் நடியா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் நடக்கு. நடியா அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் நடக்கு. இந்த வங்காளத்தை பொறுத்த வரைக்கும் செயற்கை சாயம் வருவதற்கு முன்னாடி வரைக்கும் இந்த இண்டிகோ தான் பயிரிட சொல்லி ரொம்ப ப்ரெஷர் பண்றாங்க. ஸோ அங்க வந்து ஒரு கிளர்ச்சி நடக்குது. அப்புறம் தக்கான கழகம் அடுத்தமா பொறுத்தனீங்கன்னா தக்கான கழகம் 1875 நடக்கு. டெக்கான் ரிவால்ட்னு சொல்லுவாங்க. டெக்கான் ரியாட்டுங்கிறது எதுக்காண்டி நடக்கு அப்படின்னா சவுத் இந்தியா பகுதியில் அதிகமான கந்து வெட்டிக்காரர்களுக்காகவும் நிலத்தை ஆக்கிரமிப்பு இந்த ஜமீன்தாரர்களுக்கும் எதிராக நடந்த ஒரு கழகம். கடைசியில் பார்த்தீங்கன்னா 1920 நடந்த மாப்பிள்ளை கழகம். நீங்கள் மலபார் கழகத்தோட ஒப்பிட்டு வேண்டாம். மலபார் கழகங்கிறது 1852 இருந்து 56 வரைக்கும் நடந்துச்சு. அது வந்து மலபார் கழகம்னு சொல்லுவாங்க. இது வந்து மாப்பிள்ளை கழகம் 1920 நடந்துச்சு. இந்த மாப்பிள்ளைகள்னா யாரு? அதாவது அரேபிய வணிகர்களுக்கும் இந்தியர்களுக்கும் பிறந்த ஒரு குழந்தைகள் வாரிசுகள் தான் மாப்பிள்ளைகள்னு சொல்லுவாங்க. இவங்க கேரளாவில் இப்போ பூர்வீகமாக இருக்கிறவங்க. ஸோ வந்து பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 4321. நெக்ஸ்ட் 1855 ஆண்டு இந்த சாந்தலர்கள் புரட்சி. சாந்தலர்களை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த சாந்தலர்களுடைய தலைவர்கள் சித்து மற்றும் கண்ணு சொன்னோம் இல்லையா, அவங்க பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்களுக்கு சொந்தமான சார்லஸ் மசேக் தொழிற்சாலை என்ன பண்றாங்க, கொள்ளடிக்கிறாங்க. சார்லஸ் மசேக்ன்ட்டு. ரெண்டாவது சாந்தலர்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமானது என்னன்னா சிவப்பு நிறத்தை ஆடை அணிந்து தான் போர்க்களத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறமா தான் நம்ம இந்தியாவை பார்த்தீங்கன்னா சிவப்புங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு போர் புரட்சியை குறிக்கக்கூடிய நிறமாக இருந்துச்சு. ஸோ கம்யூனிஸ்ட் கட்சிகள் அவங்களுடைய கொடிகள்லாம் பார்த்தீங்கன்னா சிவப்புங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. சரி, இப்போ சாந்தலர்கள் புரட்சி மூலமாக கிடைத்த பலன் என்ன அப்படின்னா வங்காள குடியுரிமை சட்டம் அப்படிங்கிறத உடனடியாக என்ன பண்றாங்க, முதன்முறையாக நிறைவேற்றுறாங்க. இதுதான் அதோடைய அவுட்கம் 1856. நெக்ஸ்ட் வேலூர் கோட்டையில் புதிய ராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த காரணமாயிருந்த தலைமை தளபதி யார்? தலைமை தளபதி ஜான் கிராடக். உதவி தளபதி யாருன்னு கேட்டீங்க அப்படின்னா கர்னல் அக்னியூ. சரிங்களா, இது வந்து உதவி தளபதி. அந்த டைம்ல ஆளுநர், சென்னை மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியம் பெண்டிங் பிரபு. இப்போ வேலூர் கோட்டையை பொறுத்த வரைக்கும் 1806 ஜூலை மாதம் 9ஆம் தேதிகளில் திட்டமிடப்படுகிறது. 10ஆம் தேதியில் நிறைவேற்றப்படுகிறது. வரிசையாக அந்த ஆர்டர் படி போகும். ஜூலை 9, 10. இந்த கழகத்தை முழுவதாக அடக்கியவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்னல் கில்லஸ்பின்னு சொல்லக்கூடியவர் தான். இவர் தான் இந்த கழகத்தை வந்து ஒட்டுமொத்தமாக முடிவுக்கு கொண்டு வந்ததாக அறியப்படுகிறார். கோட்டைக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தானுடைய வாரிசுகள் பதேக் ஹைதர்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின். பதேக் ஹைதர் இவர் தான் வந்து கோட்டைக்குள்ள அரசராக அறிவிக்கப்படுகிறார். இது போக நிறைய பேர் இருப்பாங்க, ஜஸ்ட் நம்ம ரீட் அவுட் பண்ணிக்கிற வேண்டியதான். அடுத்தது டூன் பள்ளத்தாக்கு இமயமலையின் எந்த பகுதியில் அமைந்துள்ளது? இமயமலையை பொறுத்த வரைக்கும் அதோடைய கடைசி சரிவுகளை சிவாலி குன்றுகள்னு சொல்லுவோம். இந்த சிவாலி குன்றுகள் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய, சரிங்களா, டூன் அப்படிங்கிறது குறுகிய நீண்ட பள்ளத்தாக்குகள்னு பேரு. இப்போ டேராடூன் அந்த மாதிரி ஊர் இருக்கு இல்லையா, அப்போ டூன்னா என்னன்னா குறுகிய நீளமான பள்ளத்தாக்குன்னு பேர். இந்திய சமவெளி பகுதியில கண்டுபிடித்து பெயரிடுகன்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் இருக்கிறது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிறது ராஜஸ்தான் சமவெளி. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிறது பி. இதை நீங்க கரெக்டா பொறுத்திருந்தீங்கனாலே உங்களுக்கு ஆப்ஷன் ஏ ஈஸியாக பண்ணிடலாம், போட்டிருந்திருக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய சமவெளிக்கு பேரு ராஜஸ்தான் சமவெளின்னு பேரு. அதற்கு கொஞ்சம் வடகிழக்காக இருக்கக்கூடிய சமவெளி பார்த்தீங்க அப்படின்னா சட்லஜ் யமுனா சமவெளின்னு பேரு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கீழ்வாட்டில் இறங்கி வந்துச்சு அப்படின்னா இதுக்கு பேர் உயர் கங்கை சமவெளின்னு பேரு. இந்த 4வது இறங்குது பார்த்தீங்கன்னா அதில் ஸ்லோப்பில் இருக்கிறதுக்கு பேர் மத்திய கங்கை சமவெளின்னு பேர். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ. 10வது கொஸ்டின் பாருங்க. புற அயன சூறாவளிகள் மத்திய அச்ச பகுதியில் தோன்றுகிறது. எக்ஸ்ட்ரா டிராபிக்கல் சைக்ளோன் தோன்றுகிறது. காரணம் வெப்பம் மற்றும் குளிர் வழிமுகங்கள்
அச்சப்பகுதியில் இணைகின்றன. குழிமலிமுல்னா கோல்ட் அண்ட் வார்ம் ஃப்ரண்ட் கவரேஜஸ். பூமியோட நிலநடுக்கோட்டு பகுதியில் தான் என்ன பண்ணுதுன்னா மேலிருந்து கிழக்கு நோக்கி கீழ் நோக்கியும் கீழிருந்து மேல் நோக்கியும் போய் இணைகிறது. அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூமத்திய ரேகை பகுதியில் தோன்றுகிறது கொடுத்துருக்கு. ஸோ வந்து சரியான விளக்கம் கூற்று காரணம் இரண்டுமே சரி, ஆப்ஷன் ஏ. அடுத்தது வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம் அப்படின்ட்டு நன்னூல் குறிக்கிறது. அதாவது ஒரு காலத்தில் தமிழ்நாட்டுடைய எல்லைகள் பார்த்தீங்கன்னா வட வேங்கடம், வேங்கடம்னா உங்களுக்கு வேங்கடமலை, திருப்பதி மலை சொல்றோம் இல்லையா, வேங்கடமலையிலிருந்து ஆரம்பிச்சு தென்குமரினா குமரிக்கும் கீழே இருக்கக்கூடிய தென்குமரி கடல் பகுதி வரைக்கும் ஒரு மக்கள் பேசக்கூடியது தான் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண நன்னூல் சொல்லியிருக்கு. நன்னூல்ங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 13ஆம் நூற்றாண்டுகளில் கிடைத்த இலக்கண நூல். எப்படி தொல்காப்பியம்ங்கிறது இருக்கிறதுலேயே முதன்முறையாக கிடைத்த தமிழின் பழமையான இலக்கண நூலோ அதே மாதிரி இங்கே கிடைச்சிருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நூல். இந்த நன்னூல் எழுதினது யாருன்னா பவணந்தி முனிவர்னு சொல்லுவோம். பவணந்தி முனிவர் எழுதியிருக்கிறார். சரிங்களா, பவணந்தி முனிவரால் எழுதப்பட்ட நூல். நெக்ஸ்ட் கொஸ்டின், அலெக்சாண்டர் ரே என்பவர் பின்வரும் எந்த தமிழக அகழ்வாராய்ச்சி தளத்துடன் தொடர்புடையவர் அப்படின்னு கேட்டிருக்கு. சரிங்களா, சரி. அகழ்வாராய்ச்சி தரவெடுத்து தெரிஞ்சிருக்கிற போது நம்ம இதை பத்தி ரிலேட்டடா கொஞ்சம் பார்த்துக்கலாம். முறையா 1861 தான் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியாங்கிற யூனிட் இந்தியாவில் நிறுவுறாங்க. இந்திய தொல்லியல் நிறுவனம் நிறுவப்பட்டது. இது காரணமானவர் அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அப்படிங்கிறது நம்ம படிச்சிருப்போம். அப்போ ஃபர்ஸ்ட் 1863 வாக்கில் இந்த பழைய கற்காலத்தை பற்றியும் ஸ்டோன் ஏஜ் பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு இந்தியாவுக்கு வந்தவர் தான் இந்த ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட் அப்படிங்கிறவர். என்ன பண்ணுறாருன்னா 1863 வராரு. இந்தியாவிலே மிக பழமையான கற்கருவிகளை பார்த்தீங்கன்னா சென்னை அடுத்துல அத்திரம்பாக்கம்ங்கிற பகுதியில் என்ன பண்ண கண்டெடுக்கிறார். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் மரபு அப்படிங்கிறதை இவர் உருவாக்குறார். இந்தியாவிலே மிக பழமையான கற்கருவிகள் அங்கே தான் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஸோ ராபர்ட் ப்ரூஸ் ஃபுட்ங்கிறவர் அத்திரம்பாக்கத்துடன் தொடர்புடையவர். சரி, இந்த ஆப்ஷன் பியில் இருக்கு அரிக்கமேடு. அரிக்கமேடு வந்து பாண்டிச்சேரிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பழைய ரோமானியத்திற்கு வணிக தொடர்பு கொண்டுள்ள இந்திய நகரம். ரோமன் ட்ரேட் நிறைய நடந்திருக்கு. ஆனால் அரிக்கமேடு பகுதியில் பார்த்தீங்கன்னா ரோமானிய மணிகள் நிறைய கிடைச்சிருக்கு, நிறைய ரோமன் பீட்ஸ் கிடைச்சிருக்கு, அது போக ரோமானிய பொம்மைகள் கிடைச்சிருக்கு நிறையா. ஸோ இங்கே வந்து 1940s தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆராய்ச்சி நடத்தின ஒரு பேர் மார்டிமர் வீலர்னு சொல்லுவோம். மார்டிமர் வீலர். அத்திரம்பாக்கத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லிட்டேன். இப்போ பொருந்தல் பொறுத்த வரைக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேஸஸில் அகழ்வாராய்ச்சி போயிட்டு இருக்கு. நம்ம ஆதிச்சநல்லூருக்கு வந்துடுவோம். ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும் 1876 தான் முறையாக அகழ்வாராய்ச்சி நடக்குது. அகழ்வாராய்ச்சி பண்ணவர் பார்த்தீங்கன்னா ஜெர்மன் நாட்டை சேர்ந்த ஜாகர் அப்படிங்கிறவர் தான் அகழ்வாராய்ச்சியை ஸ்டார்ட் பண்ணுறார். இப்போ ஜாகருக்கு பின்னாடி தான் யார் வர்றா அப்படின்னா அலெக்சாண்டர் ரே. கிட்டத்தட்ட 1899 to 1905 வரைக்கும் என்ன பண்ணுறாருன்னா அகழ்வாராய்ச்சி நடத்துறாரு. இவருடைய அகழ்வாராய்வுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆதிச்சநல்லூருடைய பழமை வந்து நிறைய கிடைக்குது. ஸோ வந்து நம்மளை பொறுத்தவரை அகழ்வாராய்ச்சியின் தொட்டில், தமிழக அகழ்வாராய்ச்சியின் தொட்டில் என்று அழைக்கப்படுவது என்னதுன்னா இந்த ஆதிச்சநல்லூர் பகுதி தான். ஏன்ஷியன் சிவிலைசேஷன், கிராடல் ஆஃப் ஏன்ஷியன் சிவிலைசேஷன் சொல்லுவோம். ஸோ வந்து இவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அதில் ஆதிச்சநல்லூரை பொறுத்த வரைக்கும். இப்போ 6th phase அகழ்வாராய்ச்சிகள் போயிட்டு இருக்கு. இந்த வருடம் மே மாதத்தில் தான் ஆரம்பிச்சாங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் மேட்ச் த ஃபாலோயிங். டிஎம்கே பார்க்குற முன்னாடி இந்த திராவிட கட்சிகளுடைய ஆரிஜின் பார்த்துருவோம். அலெக்சாண்டர் ரே, அதாவது நான் போன கொஸ்டின் சொன்ன மாதிரி தான் அலெக்சாண்டர் ரே ஜாகருக்கு பின்னாடி என்ன பண்றாருன்னா ஆதிச்சநல்லூர்ல ஆராய்ச்சி பண்ண வர்றார். ஜாகர் தான் ஃபர்ஸ்ட் வந்து 1876 ஸ்டார்ட் பண்றாரு. இந்த அலெக்சாண்டர் ரேங்கிறவர் ஜாகருக்கு பின்னாடி 1899 இருந்து 1905 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆதிச்சநல்லூர் பகுதியில் நிறைய அகழ்வாராய்ச்சிகளை மேற்கொள்றார். சரி, நெக்ஸ்ட் பொறுத்துக திராவிட கட்சிகளை பற்றி பொறுத்த சொல்லியிருக்கு. திராவிட கட்சிகளை பொறுத்தோம் அப்படின்னா திராவிடம்ங்கிற எண்ணம் உருவாகிறதுக்கு முக்கியமான நோக்கங்கள் என்னன்னு பார்க்கும். அப்போ திராவிட கட்சிகளை பொறுத்த வரைக்கும் முதன்முறையாக 1916ஆம் ஆண்டு உங்களுக்கு சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் சொல்கிறோம், தென்னிந்திய நல கூட்டமைப்பு அப்படிங்கிற ஒரு அமைப்பு தோன்றுது. இதுக்கு முன்னாடி தோன்றுறது பார்த்தீங்கன்னா கட்சிகள் கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு 1852 1852 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சென்னை சுதேசி சங்கம்ங்கிற அமைப்பு தோற்றுவிக்கிறாங்க. 1884 பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் மகாஜன சபாங்கிறத தோற்றுவிக்கிறாங்க. இவங்கெல்லாம் வந்து ஒரு கட்சி சார்ந்த அமைப்பு கிடையாது. ஸோ 1916 தான் என்ன ஆகுதுன்னா சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தோற்றுவிக்கிறாங்க. இது 1916 1937 வரைக்கும் என்ன ஆகுதுன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு உச்சியில் இருந்த ஒரு முக்கியமான ஒரு அரசியல் சார்ந்த அமைப்பு திராவிட அமைப்பு. பின்னாடி 1944 தான் சேலம் கான்ஃபரன்ஸில் இந்த நீதி கட்சி திராவிடர் கழகம் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. அதுக்கப்புறமா தான் இவங்க கேட்டிருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம். அறிஞர் அண்ணா அவர்களால் 1949ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி
செப்டம்பர் 17 என்ன பண்ணுதா திராவிட முன்னேற்ற கழகம் மாற்றப்படுது. பின்னாடி வந்து முன்னாள் சீஃப் மினிஸ்டர் உங்களுக்கு பாரத ரத்னா எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1972ஆம் ஆண்டு 1972 பார்த்தீங்கன்னா இதை வந்து அக்டோபர் 17ல் அஇஅதிமுக, அதாவது அதிமுகங்கிற ஒரு அமைப்பை கொண்டுட்டு வர்றார். சரிங்களா? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அப்புறம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திரு வை கோபாலசுவாமி அவர்களால் 1994ஆம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது. தமிழரசு கழகங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மாப்போ சிவஞானம், சிலம்பு செல்வன் சொல்லுவோம், தமிழகத்தின் சிலம்பு செல்வன் என்று அழைக்கப்படக்கூடிய மாப்போ சிவஞானம் அவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ இதை பொறுத்தனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. நெக்ஸ்ட் 1942 பெரியாரை விட்டு பிரிந்து சென்ற அண்ணா காஞ்சி என்ற பேரில் ஒரு வார இதழை துவங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதில் பொறுத்த வரைக்கும் 1942 இவர் வந்து தோற்றுவித்த இதழுக்கு பேர் திராவிட நாடுன்னு பேர். திராவிட நாடு, நம் நாடு, ஹோம் ரூல், இதெல்லாம் வந்து அறிஞர் அண்ணாவுடைய பத்திரிகைகள். ஸோ முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1943 திருச்சியில் நடைபெற்ற 14வது நீதி கட்சி மாநாட்டிற்கு அண்ணா வந்து தலைமை தாங்கினார். அந்த வாய்ப்பை அளித்தவர் வந்து தந்தை பெரியார் வழங்கியிருக்கிறார். 1944 சேலம் நீதி கட்சி மாநாட்டில் பெரியாரை அண்ணாதுரை நீதி கட்சியின் மூளை என்று அழைத்தார். நீதி கட்சியின் மூளை என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா உங்களுக்கு அறிஞர் அண்ணா தான். பட் அவர் அழைத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா வரதராஜுலு தான் என்ன பண்றாருன்னா நீதி கட்சியின் மூளை அப்படின்னு அழைக்கிறாரு. ஸோ வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் தப்பு, 3ஆவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் சரி. ஸோ ஆப்ஷன் பி. அடுத்தது குடியரசுத் தலைவர் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கவனிக்க சொல்லியிருக்காங்க. இதை கவனித்து நம்ம சரியான எழுதணும். ஒரு சட்டமன்ற உறுப்பினரின் ஒட்டுமொத்த ஓட்டு மதிப்பு மாநிலத்திற்கு மாநிலம் வேறுபடும் சொல்லியிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஏன் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ உடைய வாக்கை கணிப்பதற்கு நமக்கு தேவை பாப்புலேஷன். ஒரு மாநிலத்துடைய பாப்புலேஷனை மேலே எழுதணும், டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எம்எல்ஏ, அந்த மாநிலத்தில் எவ்வளோ எம்எல்ஏ இருக்காங்க, இன்ட்டு 1/1000 இந்த மாதிரி போடணும். உத்தரப்பிரதேசத்துலாம் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் தொகை தமிழ்நாட்டை விட குறைஞ்சது 3லேருந்து 3.5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ பாப்புலேஷன் அதிகம், எம்எல்ஏ சீட்டும் அதிகம். ஸோ வகுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்எல்ஏவோட ரேங்க் வந்து உத்தரப்பிரதேசத்தில் அதிகமாக இருக்கும், தமிழ்நாட்டில் கம்மியாக இருக்கும். அப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். இப்போ மக்களவை உறுப்பினர்களின் ஓட்டு மதிப்பு மாநிலங்களவை உறுப்பினர் ஓட்டு மதிப்பை விட உயர்ந்ததாகவும் கொடுத்துருக்கு. அப்படிலாம் கிடையாது. அடுத்த 2வது ஃபார்முலா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட் ஃபார் எம்பிஸ் தான் கொடுத்துருக்காங்க. மக்களவை எம்பிக்கு தனியாக, மாநிலங்களவை எம்பி தனியாக சொல்லலை. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் எம்பிக்கான வாக்கு எவ்வளோன்னா இதுவரைக்கும் இந்தியாவில் உள்ள அவ்வளவு எம்எல்ஏவோட ஒட்டுமொத்த மதிப்பு, டோட்டல் ஓட் வேல்யூ ஆஃப் எம்எல்ஏ, இந்தியாவில் அவ்வளோ எம்எல்ஏயும் கூட்டி ஒட்டுமொத்த எம்பி, அதுலேயும் எலெக்டட் எம்பி, ரொம்ப முக்கியமான எலெக்டட் எம்பின்னா உங்களுக்கு லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 545 ஒரு 2 பேர் தள்ளினா 543 ப்ளஸ் ராஜ்யசபாவில் ஒரு 238, இவ்வளோ பேரையும் கூட்டி வகுத்துற வேண்டியதுதான். இப்போ டைரக்டாக வகுத்து அந்த வேல்யூஸை கொடுத்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ வந்து மாநிலத்திற்கு மாநிலம் மாறுபடும். சரி, குடியரசுத் தலைவருக்கான ஆர்டிகிள்ஸ், சில ஆர்டிகிள்ஸ் படிச்சிருவோம். குடியரசுத் தலைவருக்கான தேர்தலை பற்றி சொல்றது 54வது விதி. மேனர் ஆஃப் எலெக்ஷன், எந்த மாதிரி தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றது 55வது விதி. ஓகேங்களா? சரி, 54, 55 எலெக்ஷன் அண்ட் மேனர் ஆஃப் எலெக்ஷன். 56 டேர்ம் ஆஃப் ஆஃபீஸ், குடியரசுத் தலைவருடைய பதவி காலம் எவ்வளவு? பொதுவாக 5 ஆண்டுகள். பட் 5 ஆண்டுகள் முடிவதற்கு முன்பு அடுத்த குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லுது. அடுத்தது 61வது ஆர்டிகிள் இம்பீச்மெண்ட் ஆஃப் பிரசிடென்ட் சொல்றோம். இம்பீச்மெண்ட் குடியரசுத் தலைவர் பதவி நீக்க முறை. இது அமெரிக்காவிலிருந்து எடுத்தாளப்பட்ட ஒரு முறை. அப்போ இதெல்லாம் வந்து குடியரசுத் தலைவரோட ரிலேட்டடாக வரக்கூடிய சில இது. குடியரசுத் தலைவருக்கு சில உரிமைகள் கொடுத்துருக்காங்க. உதாரணமாக ஆர்டிகிள் 72 பிரகாரம் குடியரசுத் தலைவர் மரண தண்டனையிலிருந்தோ சில குற்ற தண்டனையிலிருந்தோ விதிவிலக்கோ இல்லை வந்து முழுவதுமாக கேன்சலேஷன் பண்ணுறதுக்கான அதிகாரங்கள் இருக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும் சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். கீழே பாருங்க, சட்டப்பேரவை சபாநாயகர் தொடர்பான பின்வரும் கூற்றுக்களை கவனிக்கவும் கேட்டிருக்கு. அவரின் உறுப்பினர் பதவிக்காலம் முடிவடையும் நிலையில் அவர் தனது சபாநாயகர் பதவியிலிருந்து விலகிவிட வேண்டும் கொடுத்திருக்காங்க. சபாநாயகர் பதவியிலிருந்து விலகிறார். சரி, சட்டப்பேரவையானது கலைக்கப்படும் பொழுது சபாநாயகர் தனது பதவியை விட்டு உடனடியாக விலகிட வேண்டுமா? உடனடியாக இவரும் கேபினெட் மினிஸ்டர்ஸும் உடனடியாக பதவி விலக முடியாது. இப்போ கலைக்கப்பட்ட உடனே அடுத்த கவர்மெண்ட் ரெடி ஆகணும். ஸோ வந்து 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் என்னது தவறு, முதல் ஸ்டேட்மெண்ட்டு சரி. அப்போ சரியான விட என்னது உங்களுக்கு 1 மட்டும்தான். அப்போ இதுக்கும் நிறைய விதிகள் இருக்கு. இப்போ இது வந்து பார்லிமெண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு ராஜ்யசபா லோக்சபான்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ வந்துட்டு மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் இதுக்கு நிறைய விதிகள் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின்,
பின்வருவனற்றில் சட்டத்தின் ஆட்சியின் முக்கியமான பண்புகள் யாவின்னு கேட்டிருக்காங்க. ரூல் ஆஃப் லான்னு சொல்றோம். சட்டத்தின் ஆட்சிங்கிற கோட்பாடை கொண்டு வந்தவங்க ஏவி டைசின்னு சொல்லுவோம். சரிங்களா, ஏவி டைசி ஒரு பிரிட்டன் ஜூரிஸ்ட், இவங்க தான் கொண்டு வந்திருக்காங்க. சட்டத்தின் ஆட்சினா சட்டமே உயர்ந்ததுன்னு அர்த்தம். சட்டம் அனைவருக்கும் சமமான பாகுபாப்பை அளிக்கும் அப்படிங்கிறது உண்மை. சட்டத்தை விட இங்கே யாரும் உயர்ந்தவர்கள் இல்லை அப்படிங்கிற கோட்பாடும் பொருந்தும். ஸோ வந்து இதை பொறுத்த வரைக்கும் எதெல்லாம் இங்கே சரியா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஒன்று, அதிகார வரம்புகள், யார் யார் அதிகாரத்தின் உச்ச வரம்புகளை தெளிவுபடுத்தியிருக்கோம். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்ங்கிறதையும் புரிய வச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தின் மீதான மக்களின் பொறுப்புங்கிறது இங்கே கிடையவே கிடையாது. சுதந்திரம் மற்றும் குடிமை உரிமைகள் 1, 2 மற்றும் 4 தான் இதுக்கு பொருந்தும். ஆப்ஷன் சி. தேய்த்து மெருகேற்றுதல் என்ன நுட்பம் பின்வரும் எந்த ஆதிகால கலையுடன் தொடர்புடையது? இது தமிழ் சொசைட்டிலிருந்து கேட்டிருக்காங்க. மேக்கிங் பாட்ரிஸ், மட்பாண்டங்கள் செய்தல். அதில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பர்னிஷிங் அப்படிங்கிற டெக்னாலஜியை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க தமிழ் மக்கள் அப்படிங்கிறத பிற்காலத்தில் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, சரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய எதிர்ப்பு போராட்டம். இந்திய எதிர்ப்பு போராட்டம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 1937 முதல் முறையாக தொடங்குது. 1937. காரணம் என்னன்னா, ராஜாஜி அவர்களின் தலைமையில் முதன்முறையாக மாகாண பள்ளிகளில் வந்து ஹிந்தி மொழியை வந்து கட்டாயமாக்குவதற்கான சட்டம் 1937 வருது. ஸோ வந்து ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1952 என்ன பண்ணுறாங்க, இந்த ராஜாஜி அவர்களோட குலக்கல்வி திட்டத்தை ஒட்டி வரும்போது கொண்டுட்டு வர்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1963 கொண்டு வரக்கூடிய இந்த இந்தியாவுடைய லாங்குவேஜஸ் ஆக்ட்னு ஒன்று வருது, மொழிகள் சட்டம். அதை ஒட்டி 1965 இந்த மாதிரி ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பரவலாக தொடங்கப்பட்டுச்சு. இப்போ இந்திய எதிர்ப்பு போராட்டம் 1937. திமுகவின் தோற்றம் 1949. மாநில மறுசீரமைப்பு சட்டம் 1956. இரட்டை ஆட்சி முறையை கொண்டு வந்தது 1919. மாண்டே செம்ஸ் ஃபோர் ரீஃபார்ம்ஸ். ஸோ வந்து பொறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ கிடைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் பத்திரிகைகளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. சரிங்களா, கேசரி என்கின்ற பத்திரிகை யார் எழுதப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கேசரி வந்து உங்களுக்கு பாலகங்காதர திலகர் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இந்த கேசரிங்கிறது பார்த்தீங்கன்னா இவருடைய இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மராத்தா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையும் கொண்டு வந்திருக்கார். கேசரிங்கிறது உங்களுக்கு மராத்திய மொழியில் உள்ள பத்திரிகை. மராத்திய மொழியில் உள்ள பத்திரிகை. மராத்தா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் உள்ள ஒரு பத்திரிகை. 2 பத்திரிகைகள் கொண்டு தான். இப்படி தமிழ்நாட்டில் வந்து சுதேசமித்திரன், ஹிந்துன்னு 2 பத்திரிகை வந்துச்சு இல்லையா, அதே மாதிரியான பத்திரிகை. இந்த கேசரி பத்திரிகைக்கு நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. மூக் நாயக் அப்படிங்கிறது என்னன்னா வாய் பேச முடியாதவர்கள் அப்படிங்கிறதுக்காக அம்பேத்கர் அவர்களால் நிறுவப்பட்டது. ஸோ அம்பேத்கர். அப்புறம் நியூ இந்தியா, நியூ இந்தியாங்கிறது அன்னி பெசன்ட் அவர்களால் கொண்டு வரப்பட்டது. இது யங் இந்தியான்னு கேட்டாங்கன்னா காந்தியடிகள். ஸோ பஞ்சாபிங்கிறது லாலா லஜபதி ராய். ஸோ வந்து பொறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 3, 4, 2, 1 பொருந்தும். சரி, அடுத்தது சில முக்கியமான சில படைப்புகள் இருக்கு, அதை பத்தி உங்களுக்கு சொல்றேன். தாதாபாய் நவ்ரோஜி, முக்கியமான கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இந்தியா சொல்றோம் இல்லையா, அவருடைய 2 படைப்புகள் பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஆஃப் இந்தியா. வாய்ஸ் ஆஃப் இந்தியாங்கிறத ரிலீஸ் பண்ணது அவர் தான். இப்போ ராஸ்ட் கோஃப்தர்னு சொல்லுவோம். ராஸ்ட் கோஃப்டர்ங்கிற பத்திரிகையை நிறுவனது யாருன்னு கேட்டால் ரெண்டுமே யாருன்னா தாதாபாய் நவ்ரோஜியோடைய முக்கியமானது. இப்போ அம்பேத்கரை பற்றி சொல்லும்போது அம்பேத்கர் வந்து ஒரு முக்கியமான ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. 1916 ரிலீஸ் பண்ணியிருக்காரு. என்ன கட்டுரைனா கேஸ்ட்ஸ் இன் இந்தியா, இந்தியாவில் ஜாதிகள் என்கிற புத்தகத்தை ஒரு ஆர்டிக்கிள் வந்து எழுதியிருக்காரு. பிற்காலத்தில் இது புத்தகமாக தொகுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. அப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பாலகங்காதர திலகரோட முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டி. டெனட்ஸ் ஆஃப் நியூ பார்ட்டிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுனது அவர் தான். அந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மராத்திய மொழியில் எழுதப்பட்ட புத்தகம். அதை உங்களுக்கு தமிழ்நாட்டில் வந்து மகாகவி பாரதியார் அவர்கள் வந்து தமிழில் மொழிபெயர்த்திருக்கிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின், பின்வரும் கூற்றுகளில் சரியான கூற்றினை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, 1916ஆம் ஆண்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் பிராமின் மேனிஃபெஸ்டோன்னு சொல்லுவோம். பிராமணர் அல்லாதோருக்கான அறிக்கை. அது யார் ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா விக்டோரியா அரங்கம் சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்டி தியாகராயர் தான் ரிலீஸ் பண்ணுறாரு. அப்போ 1916ஆம் ஆண்டு இங்கிலாந்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபிள்னு, ஒரு செட்டி கேபிள்னு சொல்லக்கூடிய ஒரு கடலடி தந்தியை வந்து என்ன பண்ணுறாருன்னா அனுப்புகிறார். ஸோ வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். கடலடி தந்தினா இங்கே இருக்கிறவங்களுக்கு இடஒதுக்கீடு வேணும், நான் பிராமின்ஸுக்கு வந்து ரொம்ப வேலை வாய்ப்புகள் கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ நீதி கட்சியின் மூத்த உறுப்பினரான தியாகராயர் பிரதிநிதித்துவம் இல்லையில் வரி இல்லை என்ற முழக்கத்தை வைத்தார். அப்படி வைத்தவர் யாருன்னா நடேசன். நடேசன் தான் நீதி கட்சியோட முக்கியமான ஒரு ஆளு. அவர் என்ன சொல்றாருன்னா நோ டாக்ஸ், எப்போ நோ ரெப்ரசன்டேஷன் நோ டாக்ஸுங்கிறார். ஓகேங்களா, பிரதிநிதித்துவமா பிரிக்கல அப்படின்னா வரி கொடுக்க முடியாது அப்படிங்கிறார். இதே மாதிரி முக்கியமான இன்னொரு ஆள் டிஎம் நாயர்னு சொல்லுவோம். இவர் என்ன பண்றாரு, லண்டனுக்கே போயிடுறார். லண்டன்ல போய் பாராளுமன்ற வளாகத்துல இருந்து பிரச்சாரம் பண்றார்.
என்ன பண்ணுறாங்க, இந்தியாவில் வந்து இடஒதுக்கீடுகள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்று மட்டும் சரி. லண்டன் பிரச்சாரம் யாருன்னு கேட்பாங்க, டிஎம் நாயர். நெக்ஸ்ட் கொஸ்டின், வறுமை கோட்டுக்கு கீழ் வாழும் மக்களின் விழுக்காடு அடிப்படையில் இந்திய மாநிலங்களை ஏறுவரிசைப்படுத்தி சரியானவற்றை தெரிந்தது. இந்த மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் ரொம்ப கம்மி, 12% மக்கள் மட்டும்தான் வறுமை கோட்டுக்கு கீழ் இருப்பதாக 2011 சென்செக்ஸ் சொல்லுது. ஓகேங்களா, அதிகபட்சமாக இந்தியாவில் வந்து 34% வறுமை கோட்டுக்கு கீழே அதிகமாக உள்ள மக்கள் எங்கே இருக்காங்கன்னா பீகார் மாநிலத்தில் இருக்காங்க. ஸோ கீழே உள்ளதை கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி நாகாலாந்தை விட அதிகமாக கர்நாடகாவில் வறுமை உள்ள மக்கள் இருக்காங்க. கர்நாடகாவோட தாண்டி அசாம் தாண்டி ஒடிசாவுக்கும் தாண்டி பீகார் தான் இருக்குது. ஸோ வந்து பர்சன்டேஜ் ரேட்டு மாறுது. இப்போ இதை வந்து எப்படி சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு வறுமை கோட்டை வந்து கால்குலேட் பண்ணுறதுக்கான குறியீடுகள் எதெல்லாம் வச்சு பார்க்குறாங்கன்னா உடல் நலம் ப்ளஸ் கல்வி ப்ளஸ் பார்த்திங்கன்னா வாழ்க்கை தரம், இந்த 3 விஷயங்களையும் வச்சு தான் என்ன பண்ணுறாங்கன்னா மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்னு சொல்லுவோம். பல்பரிமாண வறுமை குறியீடுங்கிறத உருவாக்குறாங்க. இதில் இந்தியாவோட தரம் பார்த்தீங்கன்னா 0.123 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கு. பல்பரிமாண வறுமை குறியீட்டுன்னு சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பல்பரிமாண வறுமை குறியீட்டில் வந்து முதலிடத்தில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரம் தான் தமிழ்நாட்டில் முதல் இடத்துல இருக்குது. கடைசி இடத்துல வறுமை குறியீட்டில் அதிகமான மதிப்பெண்கள் பெற்று அதிகமாக வறுமை அடைந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தருமபுரி இருக்குது. ஸோ வந்து இது வந்து புள்ளி விவரங்கள் சொல்கிற வேல்யூஸ். சரி, நெக்ஸ்ட்டு, சமரச வேத சன்மார்க்க சங்கம் எப்பொழுது பெயர் மாற்றம் செய்யப்பட்டது? 1865. 1856 தான் சமரச வேத சன்மார்க்கங்கிற அமைப்பு உருவாக்கப்படுது. இது சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் என்று பெயர் மாற்றம் செய்யப்படுகிறது. இதை ஒட்டி 1866 சென்னையில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுது. ஸோ 1867 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வடலூரில் வந்து ஒரு சத்திய தர்மசாலை அப்படிங்கிற ஒரு உணவளிப்பதற்கான ஒரு தர்மசாலை வந்து நிறுவப்படுது. இதெல்லாம் வந்து அருட்பிரகாச வள்ளலார் அவர்களை பற்றி கேட்டிருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட்டு, உலக முதலீட்டாளர் சந்திப்பின் போது முதல் பதிப்பு சென்னையில் எப்பொழுது நடைபெற்றுன்னு கேட்டிருக்காங்க. 2015 செப்டம்பர் மாதம் 10ஆம் தேதி. இப்போ 2வது பதிப்பு நடந்துருச்சு 2019 ஜனவரி 23 மற்றும் 24 தேதிகளில் நடைபெற்றுள்ளது. ரீசெண்டாக ஒரு கரண்ட் அஃபேர்ஸில் கூட பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ஜம்மு காஷ்மீரில் இந்த ஆண்டு தான் உலக முதலீட்டாளர்கள் மாநாடுக்கு, கேரளாவில் பார்த்தீங்கன்னா உலக முதலீட்டாளர் மாநாடு நடந்திருக்கு. ஸோ வந்து எல்லா மாநிலங்களுமே இப்போதைக்கு முதலீடுகளை கவர்ந்திருக்கிறதுக்கு அதிகப்படியான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு இருக்கு. சித்திரபுத்திரன் என்ற புனைப்பெயரில் நீதி கட்சியின் இதழ்களில் கட்டுரை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஈவி ராமசாமி அவர்கள். அதாவது தந்தை பெரியார் தான் சித்திரபுத்திரன் என்ற பெயரில் நீதி கட்சியின் இதழ்களில் கட்டுரை எழுதினார். இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1925ஆம் ஆண்டு உங்களுக்கு சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவிக்கிறாரு. அப்புறம் 1938ஆம் ஆண்டு பெரியார் பட்டம் அளிக்கப்படுது. 1970 யுனெஸ்கோ விருது வழங்குறாங்க. 1973 இறக்கும்போது இவருக்கு அஞ்சல் தலை மத்திய அரசாங்கம் ரிலீஸ் பண்ணுறாங்க. நிறைய இதழ்களை நடத்தியிருக்கிறார் நமக்கு தெரியும். பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா விடுதலைங்கிற இதழ் நடத்தினது இவர் தான். அப்புறம் ரிவோல்ட்டுன்னு சொல்லுவோம், அது இங்கிலீஷில் ரிவோல்ட்டு நடத்தியிருக்கிறாரு. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவின் திராவிடர்கள், நம்ம இப்போ சொல்கிறோம்ல, நம்ம திராவிடர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, இவங்க நிரதர்களுக்கு பின்னும், இதுனா நீக்ரோ மக்களுக்கு பின்னாடியும் ஆரியர்கள் வருவதற்கு முன்னும் வெளிநாட்டில் இருந்தால் இந்தியாவில் குடியேறிக்கும், நம்மெல்லாம் வெளிநாட்டில் இருந்தால் குடியேறி இருக்கோம் அப்படின்ட்டு சொல்கிறார். யாருன்னா ஏகே கீன் அப்படிங்கிற ஒரு இனவியல் அருங்காட்சியாளர். ஓகேங்களா, இது கரெக்ட். நாகரிகத்தின் பிறப்பிடம் இந்தியா என்று எலியட் ஸ்மித் கருதினார். எலியட் ஸ்மித் இதுக்கு அப்போஸ் பண்ணுறார். அப்படி கிடையாது, நாகரிகத்தின் பிறப்பிடம் எகிப்து அப்படின்னு அவர் சொல்கிறார். எகிப்து தான் நாகரிகத்தின் பிறப்பிடம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மார்டிமர் வீலர் சொன்னோம் இல்லையா, அவர் பார்த்தீங்கன்னா இந்துமா கடல் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய கற்கால மனிதர்களின் வாழ்க்கையே அங்கே தான் தொடங்கியிருக்கு, நம்மளுடைய இந்துமா கடல் இந்தியன் ஓஷன் அப்படி சொன்னது யாருன்னா மார்டிமர் வீலர். மார்டிமர் வீலரோட ஸ்டேட்மெண்ட் இது. ஸோ வந்து இதில் வந்து முதல் ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் உங்களுக்கு சரி, பின்னர் கூட்டுக்குள் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க. சரி, நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் காங்கிரஸ் தலைமையிடத்தின் பெயர் என்ன? சத்தியமூர்த்தி பவன். சத்தியமூர்த்தி யாரு? காமராஜ் அவர்களுடைய அரசியல் குரு. 1930ஆம் ஆண்டு ராஜாஜிக்கு பின் தமிழக காங்கிரஸுக்கு தலைவராக பதவி வகித்தவர் இவர் தான். 1939ஆம் ஆண்டு உங்களுக்கு சென்னை மாகாணத்தின் மேயராக இருக்கிறார். இவர் காலத்தில் கட்ட வேண்டிய அந்த பாசன வசதிகள், ஏரி வசதிகள் தான் குடிநீர் தேக்க பின்னாடி வந்து காமராஜர் அவர்களால் சத்தியமூர்த்தி பவன் திறந்து வைக்கப்படுது. ரவுலட் சட்டம் எதிர்ப்பதற்கு சென்னையில் வந்து கூட்டப்பட்ட குழுவில் முக்கியமான உறுப்பினர் யாருன்னா சத்தியமூர்த்தி தான்.
சத்தியமூர்த்தி ஒரு சுயராஜ்யவாதியாகவும் இருந்திருக்கிறார். நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. சத்தியமூர்த்தி ஒரு சுயராஜ்ய கட்சியை சார்ந்தவர். காங்கிரஸ்லேயே உள்ள ஒரு பிரிவு தான் சுயராஜ்ய பிரிவு. 1963ஆம் ஆண்டு தமிழகத்தின் முதலமைச்சராக பணிபுரிந்தவர் யாருன்னு கேட்டிருக்கு. 1963 தமிழகத்தின் முதலமைச்சராக கடைசியாக பதவி வகித்தது யாருன்னா காமராஜ் அவர்கள். காமராஜர் வந்து பதவி வகித்துட்டாரு. அப்போ காமராஜர் அந்த எண்டில் முடியும் போது மறுபடியும் 1963 நவம்பர் டிசம்பர் இன்னொருத்தர் பதவி ஏற்கிறார். ஸோ காமராஜருங்கிற ஆப்ஷன் இல்லை. அப்போ 1963 காமராஜருக்கு பிறகு யார் பதவி வகித்தார்? பக்தவச்சலம் தான் காமராஜருக்கு பிறகு பதவி வகித்தார். சரி, இந்த டி பிரகாசம் இருக்கிறார் இல்லையா, இவர் பாருங்க 1946 to 47 வரைக்கும் பதவி வைக்கிறாரு. குமாரசுவாமி ராஜா 1949 இருந்து 1952 வரைக்கும் முதலமைச்சராக இருக்கிறார். காமராஜர் வந்து உங்களுக்கு 1954 இருந்து 63 வரைக்கும் இருந்திருக்கிறார். அவர் முடிச்ச உடனே பக்தவச்சலம் தான் பதவி வைக்கிறார். ராஜாஜி பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் 2 முறைகள் முதலமைச்சராக இருந்திருக்கார். பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் இருந்திருக்கிறார், ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் இருந்திருக்கார். சரிங்களா? ஸோ இந்த வருடங்கள் ரொம்ப முக்கியம். நீங்கள் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ புள்ளி விவரங்கள் படிச்சிருக்கீங்க. ஸோ பக்தவச்சலம். நமது தாய்மொழி செம்மொழி என அறிவிக்கப்பட்டது எப்போ? 2004ஆம் ஆண்டு செம்மொழி அறிவிக்கப்பட்டது. இப்போதைக்கு 6 மொழிகள் செம்மொழிகள் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா? வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். தமிழ் மொழி தான் இந்தியாவிலே முதல் செம்மொழி. இன்னைக்கு வரைக்கும் ஹிந்தி மொழி கூட செம்மொழிங்கிற அந்தஸ்து வாங்கலை. சமஸ்கிருதம் வாங்கியிருக்கு, பட் ஹிந்தி மொழிலாம் வாங்கலை. ஸோ அப்போ செம்மொழினா என்ன அப்படின்னா, அது முறையான இலக்கண வரையோடு உருவாக்கப்பட்டது. அதுதான் கரெக்ட். செம்மொழின்னு எதுக்கு கொடுப்பாங்க? ப்ராப்பர் கிராமர் ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதுக்கு செம்மொழின்னு கொடுப்பாங்க. ஸோ கூற்று காரணம் இரண்டும் சரி, ஒன்று சரியாக விளக்குகிறது. When was Khilafat Day celebrated in தமிழ்நாடு? தமிழகத்தில் கிலாபத் தினம் ஏப்ரல் 17, 1920 வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. கிலாபத் இயக்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, 1918 முதலாம் உலக போர் முடிவற்ற பிறகு துருக்கியில் ஆண்ட இந்த கலிஃபத்துன்னு சொல்லக்கூடிய முஸ்லிம் உலமாக்கள், இந்த மத தலைவர்களை பிரிட்டன் இழிவுபடுத்தினதாகவும் முஸ்லிம்களுடைய மதிப்பு உலகளவில் குறைஞ்சதாகவும் உருவானத ஒரு இயக்கம் தான் பார்த்தீங்கன்னா கிலாஃபத் இயக்கம் அப்படிங்கிறது. காந்தியடிகளை பொறுத்த வரைக்கும் இந்த கிலாஃபத் இயக்கத்தை அவர் எப்படி பார்த்தார் அப்படின்னா, இந்துக்களையும் முஸ்லீம்களையும் இணைக்கிறதுக்கு ஒரு ஆயுதமாக அவர் பார்த்தாருன்னு அப்படிருக்கு அவருடைய புத்தகங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். ஸோ வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 1919ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் கிலாஃபத் மாநாடு நடக்கு. அந்த கிலாஃபத் மாநாடுக்கு தலைவரே யாருன்னா மகாத்மா காந்தி தான். இப்போ இருந்து என்ன தெரியுதுன்னா, காந்தியடிகள் இந்து முஸ்லீம்கள் இணைக்கணும்னு விருப்பப்பட்டிருக்காரு. ஸோ கிலாஃபத் டேயை பயன்படுத்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தை இது அனுமதித்து நடத்தியது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து அதிகமாக இந்திய சுதந்திர போராட்டத்தில் கலந்துருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கிலாபத் இயக்கம் வந்ததுக்கு அப்புறமா தான் 1920 ஒத்துழையாமை இயக்கத்தை அவங்க நடத்துறதுக்கு உறுதி கொள்றாங்க. சரி, நம்ம ஒத்துழையாமை இயக்கத்தை நடத்துவோம் அப்படின்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், பூனா உடன்படிக்கை. பூனா பேக்ட் தெரியும் உங்களுக்கு, 1932. சரிங்களா? அதாவது 32 மகாத்மா காந்தி அவர்களுக்கும் அம்பேத்கர் அவர்களுக்கும் இடையே போடப்பட்ட ஒரு ஒப்பந்தம். சரி, ரெண்டாவது அதிகாரப்பூர்வமான பாகிஸ்தான் 1940ஆம் ஆண்டு முன்மொழிக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. சரிங்களா? மார்ச் மாதம் 26ஆம் தேதி அதிகாரப்பூர்வமாக முஸ்லீம் லீக் என்ன பண்ணுதுன்னா, எங்களுக்கு தனிநாடு வேணும். எங்கே வச்சுன்னா லாகூர் செஷனில், பாகிஸ்தானோட லாகூரில் நடந்த ஒரு மீட்டிங்கில் சொல்கிறாங்க. 1940 மார்ச் மாதம் 26. ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 1930ஸ்லேயே பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்களுக்கு வந்து தனிநாடு வேணுங்கிற எண்ணம் வந்துருச்சு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா முகமது இக்பால் அப்படிங்கிற பாடகர், முகமது இக்பால்னு சொல்லுவோம். இவர் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய பல்வேறு பாடல்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருங்கிணைந்த வடமேற்கு இஸ்லாமிய தேசம் வேண்டும் அப்படின்னு தான் கொடுத்துருக்கார். ஒரு இன்டகிரேட்டடான மேற்கத்திய ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்துருக்காரு. பின்னாடி பார்த்தீங்கன்னா 1937 மேடைகள்லேயே முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. 1937 வாசிர் ஹாசன்னு சொல்லுவோம். வாசிர் ஹாசன் அப்படிங்கிற முகமதிய தலைவர் என்ன பண்ணுறாருன்னா, பம்பாய் லீக் மாநாட்டில் அதிகாரப்பூர்வமாக ஸ்டேஜில் வச்சே பேசுகிறார். பட் நமக்கு அதிகாரப்பூர்வம் முஸ்லீம் லீகே எப்போ பாகிஸ்தான் கோரிக்கை கொடுக்குதுன்னா 1940 தீர்மானமே நிறைவேற்றிருது, தனிநாடுங்கிற கோரிக்கை வேணும். சரி, சிம்லா கான்ஃபரன்ஸ் 1942, 1945 சிம்லா கான்ஃபரன்ஸ் 1945. இது வேவல் பிரபு அவர்களால் ஏற்படுத்தப்பட்டது. இது வந்து ஒரு தோல்வியில் முடிஞ்சது. இதுக்கப்புறம் தான் மவுண்ட் பேட்டன் பிள்ளை. அமைச்சரவை தூதுக்குழு 1946. அமைச்சரவை தூதுக்குழு இந்தியாவுக்கு எதற்காக அனுப்பப்பட்டது? எதற்காக அனுப்பப்பட்டதுன்னா, இந்தியாவுடைய அரசியலமைப்பை நிர்ணயம் செய்வதற்காக அனுப்பப்பட்டது. நிறைய சொல்லுவாங்க சுதந்திரத்துக்குலாம் கிடையாது,
இந்தியாவுக்கான அரசியலமைப்பு என்ன மாதிரியான அரசியலமைப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பப்பட்டது தான் இந்த அமைச்சரவை தூதுக்குழு. ஸோ வந்து பொறுத்தீங்கன்னா ஆப்ஷன் சி 3 4 2 1. அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 32. நீராவியாதல் என்பது என்ன? எவாப்ரேஷன். எவாப்ரேஷன்னா நீர் நீராவியாக மாறும் செயல். நீர் 100 டிகிரி சென்டிகிரேட் வெப்பநிலையில் கொதிக்கிறது, ஆனால் 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் ஆவியாக ஆரம்பிக்கிறது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே இதுக்கு பொருந்தும். ஸோ வந்து உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 சரி. நீராவி நீராக மாறும் செயல்முறைக்கு பேர் சுருங்குதல், கண்டென்சேஷன் பேர். ஆவியாகல் மேகங்கள் உருவாக காரணமாக அமைகிறது, பட் வந்து வெறும் ஆவியாதல் சொல்ல முடியாது, டிரான்ஸ்பிரேஷன் சொல்லுவோம். Transpiration is the responsible for the formation of clouds. நெக்ஸ்ட் பேர்லாம் கொடுக்கப்பட்டுள்ள கூற்றுகளை ஆராய்ந்து தவறான விடையை தேர்வு செய்க. செடிமெண்டரி ராக்ஸ், படிவு பாறைகள் கடினமான தன்மை கொண்டவை. படிவு பாறைகள் ஒன்று மீது ஒன்று படிமங்கள் அழிந்து உருவானது. நீ கையை வச்சு அடிச்சு என்ன பண்ணிடும், உடஞ்சி விழுந்தோம். சரிங்களா? தீப்பாறைகளுக்கு பேர் தான் முதன்மை ராக், இல்லைன்னா வந்துட்டு பேரண்ட் ராக் இல்லை பிரைமரி ராக்னு பேர். நெக்ஸ்ட் பொறுத்துகன்னு கொடுத்துருக்காங்க, பார்த்தாலே நீங்கள் பொருத்திடலாம். பாக்ஸைட், அலுமினியத்தோட பாக்ஸைட்டு. ஸோ வந்து இது எதற்காக பயன்படுகிறது அப்படின்னா வானூர்தி, அலுமினிய அலாய் வந்து ஃப்ளைட் செய்கிறதுக்கு பயன்படுது. ஜிப்சம், சிமெண்ட் உற்பத்தியில் பயன்படுது. கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது நிலக்கரி. சில நேரத்தில் திரவத்தங்கம்னு கேட்பாங்க. திரவத்தங்கம்னா உங்களுக்கு பெட்ரோலியம். இரும்பு தாது, இரும்போடைய முக்கியமான தாது மேக்னடைட், ஹேமடைட். இதெல்லாம் மைக்கா பார்த்தீங்கன்னா மின்சாதன பொருட்களில் தயாரிக்க பயன்படுகிறது. ஸோ இது பொறுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 2 1 4 5 3. நெக்ஸ்ட் கொஸ்டின், ரூபாய் 1600 ஆனது 5 ஆண்டுகள் கூட்டு வட்டி வீதம் எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 1852.20 மாறும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, நமக்கு ஃபார்முலா என்னது? காம்பவுண்ட் அமௌண்ட்ஸ் டு இஸ் ஈக்குவல் டு பி இன்ட்டு 1 + r/100 தி ஹோல் பவர் n. அப்படி தானே வரும். சரி, இப்போ ஜஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சிம்பிளாகவும் செய்யலாம், ஃபார்முலா வச்சும் செய்யலாம். ஃபார்முலா வச்சு செய்கிறது எப்படின்னா இந்த காம்பவுண்ட் அமௌண்ட்ஸ் டு எழுதிக்கிட்டோம். 1852.2 இஸ் ஈக்குவல் டு 1600. 1 + r/100, 100 + 5 105/100 ஆகும். 105/100 பவர் என்னன்னு இருக்குது. இதை அடிச்சிங்கன்னா உள்ள 21/20 இருக்கும். 1600 கீழே கொண்டு வந்தீங்கன்னா 18 5 2 2 2 கீழே 1600 பக்கத்து இன்னொரு 0 போட்டுக்கலாம். ஏன்னா மேலேயும் கீழே 10ஆல் பெருக்கியிருக்குன்னு அர்த்தம். இங்கே உள்ள என்ன இருக்குன்னா 21/20 த ஹோல் பவர் என்னன்னு வந்து நிற்கி. சிம்பிளாக கொண்டு வந்து ஸ்டாப் பண்ணியாச்சு. சரி, இப்போ இந்த 20யோட ஏதோ ஒரு மதிப்பு தான் இது, 21ஓட மதிப்பு தான் இது. ஸோ வந்து இப்போ இதை ரொம்ப சிம்பிளாக அடித்து பாருங்கள். 2 வச்சு அடிச்சிங்கன்னா என்ன வந்துருச்சு? 8000 வந்துருச்சு. இதை சிம்பிளாக அடிச்சிங்கன்னா 9 2 18, 2 2 4, மிச்சம் 1 6 2 12 1, 9 2 6 1. இங்கே 21க்கு நேராக இருக்குது, 20க்கு நேராக 8000 இருக்குது. அப்போ 20ஓட ஸ்கொயர் உங்களுக்கு 400 தான் வரும். 20ஓடைய கியூப் தான் என்ன வரும்? 8000 வரும். அப்போ இந்த இடத்துல எண்ணுக்கு பதில் என்ன இருந்திருக்கணும்? 3ன்னு இருந்தால் தான் இந்த 20 இங்கே 8000 காட்ட முடியும். ஸோ வந்து 3 ஆண்டுகளில் அப்படிங்கிறது தான் ஆன்சர். ஸோ வந்து எனக்கு மேலே உள்ளதுக்கு ஸ்கொயர் தெரியலையே, 21ஓட கியூப் கண்டுபிடிச்சு பாருங்க, 9 2 6 1 தான் வரும். ஸோ கியூப் கண்டுபிடிச்சு போட வேணா அப்படியே டேரெக்டாகவே போட்டுடலாம். சரிங்களா? சிம்பிளான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, ஒரு பையில் 1 ரூபாய் 50 பைசா 25 பைசா நாணயங்கள் 5:6:7 என்ற விகிதத்தில் உள்ளன. போன தடவை குரூப் 1 இதே மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, எப்படி செஞ்சோன்னு பாருங்களேன். அந்த பையில் மொத்தம் 390 ரூபாய் இருக்கு. ஒவ்வொரு நாணயமும் எந்த எண்ணிக்கையில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கொடுத்துருக்கிறது 5:6:7 இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ கீழே உள்ள வேல்யூல நீங்களே பாருங்களேன், 5க்கு அப்புறம் 6 7ன்னு பெருசாகிட்டே இருக்கு. இப்போ கீழே உள்ள வேல்யூமே 1 1 1ன்னு பெருசாக இருக்கணும். அப்படி தானே? இங்கே பாருங்க, ஆப்ஷன் ஏல பாருங்க, இது 200, அதுக்கு ஒரு பெருசாக அப்புறம் சிறுசுன்னு இருக்கு. ஆன்சர் சியை மட்டும் பாருங்களேன், 200 240 280 அப்படி தானே இருக்க முடியும். இது 5 ரேஷியோல இருந்தால் இது 6 இது 7ன்னு கூடிக்கிட்டே தான் போகிற மாதிரி ஆன்சர் இது ஒன்று தான் இருக்குது. ஸோ சில நேரத்தில் சம் இன்டெலிஜென்ட்டாக வச்சுருவாங்க, பட் ஆன்சர் வந்து அந்தளவுக்கு இன்டெலிஜென்ட்டாக வைக்க மாட்டாங்க. போன குரூப் 1 இதே மாதிரி தான் ஒரு ஆங்கிள் வச்சு ஒரு சம் கேட்டிருந்தாங்க. எல்லாருமே செஞ்சு பார்த்துட்டு ரொம்ப நேரம் செஞ்சு ஆன்சர் கொண்டு வந்துட்டாங்க. ஆனால் சிம்பிளாக முடிச்சுட்டு வந்தோன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ கான்செப்ட்லேயே தெரிஞ்சிடும். பாருங்கள் 5 6 7 கூட தான் செஞ்சிருக்கு. கீழே உள்ளதில் பாருங்கள், இதான் 200 240 280ன்னு கூடி இருக்குது. மற்றெல்லாம் பாருங்கள் குறைஞ்சிருக்கு. இது பாருங்கள் கூடி குறைஞ்சிருக்கு, இது கூடி குறைஞ்சிருக்கு. ஸோ ஆன்சர் பார்த்தோன்னே சீன் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு, ஒரு தொகை ஆண்டிற்கு 11% வட்டி விகிதத்தில் 3.5 வருஷத்துக்கு கொடுக்குறாங்க. அதே அளவு தொகை அதே தனி வட்டி விகிதத்தில் 4.5 வருஷத்துக்கு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குறாங்க.
ஓகேங்களா. இப்போ தனி வட்டிக்கு ரெண்டுலேயும் கிடைக்கிற வித்தியாசம் 412 அப்படின்னா தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா. சாதாரணமாக PNR by 100 தான். பிரின்சிபல் இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர் இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பை 100 நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபார்முலா. ஸோ வந்துட்டு அதை தான் பயன்படுத்த போகிறோம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா பிரின்சிபல் Pன்னு வச்சுக்கலாம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 11% அப்படியே வச்சுக்கிறோம். சரிங்களா. இப்போ டிவைட் பை 100. நம்பர் ஆஃப் இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 4.5 வருஷம் 3 வருஷம் ரெண்டையும் கழிக்கணும். ஸோ 4.5 வருஷம் 3 வருஷம் ரெண்டையும் கழிச்சிங்கன்னா இங்கே என்ன வந்துடும், 1 வந்துடும். அதாவது நான் உங்களுக்கு என்ன சொல்கிறேன் அப்படின்னா PN1R by 100 மைனஸ் PN2R by 100 நம்ம போட போகிறோம். இந்த வட்டிக்கும் இந்த வட்டிக்குள்ள வித்தியாசம் தான் அவங்க எவ்வளோ சொல்லியிருக்காங்க, 412.5ன்னு சொல்லியிருக்காங்க. நான் PR by 100 பொதுவாக இருக்கிறதுனால அதை அப்படியே வெளியெடுத்துட்டு N1 N2 மட்டும் உள்ள கழிக்கிறேன். அப்போ PR 11 கீழே 100 போட்டாச்சு, ரெண்டையும் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் கழிச்சா 1 இயர் வரும். இஸ் ஈக்குவல் டு தான் எவ்வளோ 412.5. இப்போ டேரெக்டாக கேன்சல் பண்ண போகிறோம். இப்போ எப்படி கேன்சல் பண்ணுறது, 100 ஃபஸ்ட் அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ 11P இஸ் ஈக்குவல் டு 412.50 அப்படின்னு இருக்கும். 100 வச்சு போயிருக்கும்போது என்ன ஆகும், அந்த புள்ளி 2 இடம் தள்ளி போயிருமா, சரி தான் வச்சு கேன்சல் பண்ணணும். இப்போ 3 11 33 அந்த கால்குலேஷன் விட்டுருக்கோம். 3 11 33. ஸோ வந்து 8. ஸோ 82. ஸோ 7 11 77. மிச்சம் ஒரு 5 5 55 நல்லா வச்சு உங்களுக்கு 5 11 55 0. இப்போ பிரின்சிபல் எவ்வளோனா 3750. 3750 உங்களுக்கு வருது. சரி 3750ங்கிற ஆன்சர் ஆப்ஷன் சி. சரி சாகித்ய அகாடமி 2019 சாகித்ய அகாடமி 2019 யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது, ஜெயஸ்ரீ. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்தவங்க, தமிழ்நாட்டுக்காரங்க இவங்க. சரிங்களா. இவங்க நிலம் பூத்த மலரான நாள் அப்படிங்கிற ஒரு மலையாள நாவலை, நிலம் பூத்து மலரான நாள் அப்படிங்கிற ஒரு மலையாள நாவலை வந்து மொழிபெயர்த்ததற்காக இவங்களுக்கு அந்த விருது கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஆப்ஷன் டி ஜெயஸ்ரீ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியாவில் கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைக்கு 21 நபர்கள் கொண்ட உயர்மட்ட குழு VK பால் அவர்களின் தலைமையில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் 40வது கொஸ்டின் போயிடலாம். கடம்பர் என்னும் கடற்கொள்ளையர்களுக்கு எதிராக போரிட்டு வெற்றி கண்ட சேர அரசர் சேரன் செங்குட்டுவன். சரிங்களா. சேரன் செங்குட்டுவன் உங்களுக்கு இளங்கோவடிகள் நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா, இளங்கோவடிகளுடைய அண்ணன் இவர் தான் சேரன் செங்குட்டுவன். கண்ணகிக்கு வந்து பத்தினி வழிபாட்டிற்கு கோயில் எழுப்பியவன் சேரன் செங்குட்டுவன். இதே மாதிரி பக்கத்துல பாத்தீங்கன்னா கரிகால் சோழனை பத்தி கொடுத்துருந்துச்சு, கடம்பர்களுக்கு எதிரான கொள்ளை இவர் கொடுத்திருக்க மாதிரி சிங்கள படையெடுப்புக்கு எதிராகங்கிறது கரிகால் சோழன். கரிகால் சோழன்கிறதுக்கு என்னன்னா சிங்கள படையெடுப்பு, சிங்கள படையெடுப்பில் வெற்றி கொண்டவன் கரிகால் சோழன். அடுத்து பாருங்க, செம்பியன் என்னும் பட்டங்களை சூட்டி கொண்ட தென்னிந்திய அரச வம்சம் இது. செம்பியன் யார் வச்சுக்கிறாங்க, செம்பியன் யார் வச்சுக்கிறாங்கன்னா சோழர்கள் தங்களுடைய பரம்பரை பேரா செம்பியன் வச்சுக்கிறாங்க. வேற என்னெல்லாம் வச்சுக்கிறாங்க, சென்னின்னு வச்சுக்கிறாங்க, இளஞ்செட் சென்னி அப்படின்னு வச்சுக்கிறாங்க, கிள்ளின்னு வச்சுக்கிறாங்க, பெருநற்கிள்ளி இந்த மாதிரி பேர் வச்சுக்கிறாங்க. அப்புறம் வளவன், கிள்ளி வளவன் இந்த மாதிரி பேர்கள்லாம் சோழர்கள் தங்களுடைய பட்ட பெயர்களாக சூட்டிக் கொள்கிறார்கள். இப்போ பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முக்கியமான பேர் மாறன்னு சொல்லுவோம். மாறன் அப்படிங்கிற பேர் வந்து இளமாறன், இந்த மாதிரி திருமாறன், முடத்திருமாறன் அப்படிங்கிற பேர்லாம் பாண்டியர்களுடைய பேர். இந்த மாதிரி வழுதி, இளம்பெரு வழுதி இந்த மாதிரி பேர்களை சூட்டிக்கிறாங்க. செழியன், தென்னவன்கிற பேர்ல அவங்க சூட்டிக்கிறாங்க. இப்போ சேரர்களுக்கு பட்ட பேர் இல்லையான சேரர்கள் பட்ட பேர் இருக்கு. என்ன பட்ட பேர், ஆதவன்கிற பட்ட பேரை சூட்டிக்கிறாங்க. ஆதவன், குட்டுவன், செங்குட்டுவன் சொல்றோம் இல்லையா, குட்டுவன்கிற பட்ட பேர். வானவன், வானவன்கிற பட்ட பேர் சொல்றாங்க. இரும்புரைங்கிற பேர், இரும்புரைன்னா அதிகமான பொறுமை உடையவர்கள் அர்த்தம். இரும்புரை, சேரமான் கணைக்கால் இரும்புரைன்னு சொல்றோம், சேரல் பெருஞ்சேரல் இரும்புரைன்னு சொல்றோம். நிறைய பேர் மன்னர்களும் இருக்கு. நெக்ஸ்ட், இந்திய அரசு சட்டம் 1935 மாநிலங்களில் இரட்டையாட்சி முறையை ஒழித்ததுன்னு வரணும், இதுல அறிமுகப்படுத்தியதுன்னு இருக்கு. இந்திய கவுன்சில் 1935 தொடங்கப்பட்டதுன்னு இருக்கு, இந்திய கவுன்சில் 1935 ஒழிக்கப்பட்டது. அப்ப இந்திய கவுன்சில் எப்ப நிறுவுறாங்க, 1858 சட்டத்துல என்ன பண்றாங்க, இந்திய கவுன்சில் அறிமுகப்படுத்துறாங்க. 1935 ஒழிக்கிறாங்க. மாண்டேகு செம்ஸ்போர்டு சீர்திருத்தம் மாநிலங்களில் இரட்டையாட்சி முறையை அறிமுகப்படுத்தியது. மாண்டேகு செம்ஸ்போர்டு 1919 சரி, மாண்டேகு செம்ஸ்போர்டு வந்து அறிமுகப்படுத்தியது. ப்ரொவின்சியல் அட்டானமி வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் 1935. மாநிலங்களில் சுயாட்சி ஏற்படுத்தப்பட்டது 1935. இதுவும் சரிதான். 3 மற்றும் 4 இரண்டுமே சரி. மாநிலங்களில் சுயாட்சி ஏற்படுத்தினோட தான் தமிழகத்தில் என்ன பண்ண தேர்தல்கள் நடக்கும். நெக்ஸ்ட், மதுரையில் செயல்பட்டு இருந்த தமிழ்ச்சங்கத்தை தமிழ் வேலி
என்று கூறும் சங்ககால இலக்கியம் பரிபாடல். சங்க இலக்கியங்கள்ல அகப்பொருளும் புறப்பொருளும் சேர்ந்து காணப்படக்கூடிய இலக்கியம் பரிபாடல். அகமும் தெரியும், இல்லை புறமும் தெரியும். இப்போ புறநானூறுனா தெளிவாக வந்து புறப்பொருள் தான், அது மாதிரி குறுந்தொகைனா அது தெளிவாக அகப்பொருள் தான். பட் இது அகமும் புறமும் கலந்து பாடக்கூடிய பாடல் என்னது? பரிபாடல்னு சொல்லுவோம். இதே மாதிரி கூடலில் ஆய்ந்த ஒந்தின் தமிழ்னு திருவாசகம் சொல்லுது. ஸோ மதுரையில் வந்து இருக்கக்கூடிய சிறப்புகளை வந்து சொல்லுது. நெக்ஸ்ட், பழங்கால தமிழக சமுதாயத்தில் இயந்திர கிணறின் பயன்பாடு. ஒரு மெக்கானிக்கல் வெல், ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு அப்படிங்கிறத பயன்பாட்டை எந்த சங்க இலக்கியம் குறிப்பிட்டுள்ளது? பெரும் கதை அப்படிங்கிற ஒரு சங்க இலக்கியத்துல ஒரு இயந்திர கிணறுகள் காணப்பட்டதை வந்து சொல்லியிருக்கு. இதே மாதிரி பதிற்று பத்துன்னு ஒரு இலக்கியம் இருக்கு. பதிற்று பத்துங்கிற இலக்கியத்தை என்ன சொல்லியிருக்குன்னா, தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்தன்னு சொல்லுது. தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்தன்னா கரும்பு சாறு எடுக்கிறதுக்கு நம்ம மிஷின் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த இயந்திரம் வந்து சங்க காலத்திலே இருந்ததாக சொல்லக்கூடியது பதிற்று பத்துங்கிற ஒரு இலக்கியம். தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த அப்படின்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து அதை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது. நெக்ஸ்ட், கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது. இந்த ராமலிங்கனார் பாடல் எப்பொழுது பாடப்பட்டது? உப்பு சத்தியாகிரகம் 1930. ராஜாஜியோட 100 தொண்டர்கள் என்ன பண்றாங்கன்னா உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிறாங்க 1930ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதத்தில். ஸோ கலந்து கொண்டதில் வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம் போராட்டத்தில் வந்து பாடப்பட்ட பாட்டு இதுதான். நாமக்கல் கவிஞர் என்று அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் 46, நீல் சிலை அகற்றும் போராட்டத்திற்கு திருநெல்வேலியின் சார்பாக கலந்து கொண்டு சென்னை மாகாணத்தில் தலைமையேற்று நடத்தவர் யாருன்னு கேட்டிருக்கு. எஸ்.என். சோமயாஜுலு. நீல் சிலை 1927 நீல் சிலை அகற்றும் போராட்டம் சென்னையில் நடைபெறுகிறது. நீல் யார் அப்படின்னா 1857 கிளர்ச்சியில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியர்கள் நிறைய பேரை கொலைவெறி ஆடியிருப்பார். அலகாபாத்தின் கசாப்பு கடைக்காரர் என்று அழைக்கப்படுவார். பட்சர் ஆஃப் அலகாபாத்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் அலகாபாத்தில் வந்து நிறைய பேரை கொண்டு எடுத்திருக்கிறார். ஸோ இவருடைய சிலை வந்து சென்னையில் வைத்திருக்கு. ஏன்னா ஒரு மெட்ராஸுடைய ரெஜிமெண்ட் பிரிவை சார்ந்ததுனால சென்னையில் வந்து அவருக்கு சிலை வச்சிருக்காங்க. பட் இது ஒரு அடிமைத்தனத்தின் சிலைன்னு இந்திய மக்கள் கருதி 1927 அதுக்கான போராட்டம் நடத்துறாங்க. பின்னாடி 1937 ராஜாஜி முதலமைச்சராக வந்த புதுசு என்ன பண்றாரு, எடுத்து இப்போ வந்து சென்னை அருங்காட்சியகத்தில் பத்திரமா என்ன பண்ணியிருக்காங்க, பாதுகாத்து வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் 1926ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருந்த கிராம ஊராட்சி அமைப்புகளின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கிராம ஊராட்சிகளின் வளர்ச்சி வந்து அதிகமாக இருந்துச்சுன்னு 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ 1920 வாக்கில் 1417 கிராம ஊராட்சிகள் இருந்ததாகவும், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருடங்களில் பார்த்தீங்கன்னா 6250ஆகவும் கூடுதலாகவும் கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவிலே முதன்முறையாக மாநகராட்சி சென்னை மாநகராட்சி 1687 88 என்ன பண்ணிருக்காங்க, கொண்டு வந்திருக்கிறாங்க. இதான் வந்து கிராம ஊராட்சிகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்குறோம். ரிப்பன் பிரபு 1882 அதுக்குன்னு சட்டம் கொண்டு வர உள்ளாட்சி அரசாங்க சட்டம் கட்டத்திலே கொடுத்துருக்குறாங்க. இப்போ கிராம ஊராட்சிகள் வந்து ரொம்ப பங்களிப்பு. இப்போ கோயம்புத்தூரில் உள்ள ஓடந்துறை அப்படிங்கிற ஒரு ஊராட்சிலாம் பார்த்தீங்க அப்படின்னா முழுக்க முழுக்க மின்சாரத்தை தயாரித்து தாங்களே பயன்படுத்தி வெளி மாநிலங்களுக்கும் விற்கிறதாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட், பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலினும் பெரிது அப்படின்னு கொடுத்துருக்கு. அடுத்த கொஸ்டின், இந்திய சுதந்திர மசோதா இங்கிலாந்தில் பொதுச்சபையில் கொண்டு வரப்பட்ட நாள் ஜூலை 4 1947. இது அங்கே நிறைவேற்றப்பட்டது ஜூலை 18 நிறைவேற்றப்பட்டது. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் மாதம் என்ன பண்ணுது, உங்களுக்கு நடைமுறைக்கு வருது. நெக்ஸ்ட், காங்கிரஸின் முதலாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொண்டது காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. காங்கிரஸ் வந்து முதல் வட்டமேஜை மாநாட்டில் கலந்துக்கல, 1930 கலந்துக்கிடவே இல்லை. அப்போ யார் கலந்துக்கிறாங்க இந்தியா சார்பில் பார்த்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கர் கலந்துக்கிறாரு, இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் கலந்துக்கிறார். பட் காங்கிரஸ் கலந்துக்கல. காங்கிரஸ் இரண்டாவது வட்டமேஜை மாநாட்டில் கலந்து கொள்ள காந்தி இர்வின் ஒப்பந்தமானது 1931 போடப்படுது. அதில் வந்து காங்கிரஸ் ஒப்புதல் அளித்தவன கலந்துக்கிறார். மூணாவது காங்கிரஸ் மாநாட்டிலையும் கலந்துக்கிட போகிறது கிடையாது. அப்போ ரெண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் மட்டும் தான் கலந்துருக்கு. ஸோ வந்து கூற்றானது தவறு, அதோடைய காரணமானது சரியாக இருக்கிறது. ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், கீழ்கண்ட தொடரில் விடுபட்ட எண்ணை காண்க. 1/81. 1/81 உங்களுக்கு 3ஆல் பெருக்கி 2ஆல் வகுத்துருக்காங்க. அப்போ பெருக்கினீங்கன்னா 3 வச்சு அடிச்சுன்னாச்சு 2 3 6 7 3 21 7 3 21. இப்போ 27 இருக்கு இன்ட்டு 2ஆல் பெருக்கினா உங்களுக்கு 54. நெக்ஸ்ட் வந்துருச்சு. சரி, அகைன் 1/54 இருக்குது. இந்த 1/54 3/2 பெருக்கியிருக்காங்க. 3 வச்சு பெருக்கிங்கன்னா ஒரு 3 3 8 3 24 18 2 36. இப்போ 3/2 3/2 பெருக்கிறீங்க. அப்போ கடைசியில் 1/24 3/2 பெருக்கிறோம். 8 3 8 2 16. ஸோ
ஆப்ஷன் சி. ஒரு வட்ட வடிவ பூங்காக்கிற்கு வேலி போட ஒரு மீட்டருக்கு 5 ரூபா விதமா 1100 ரூபா செலவாயிருக்கு. அப்படின்னா பூங்காவின் ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 ரூபா விதம் 1100 ரூபா கொடுத்துருக்காங்கன்னா 1100 வகுத்து பாருங்க 5 வச்சு 2 5 10 2 5 10 0 220 மீட்டருக்கு அவங்க செலவு பண்ணியிருக்காங்க அர்த்தம். அப்போ வட்டத்தோட சுற்றளவு எவ்வளோ தெரிஞ்சது நமக்கு 220 மீட்டர். சரி, இப்போ ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ சுற்றளவுக்கான ஃபார்முலா என்னது 2 × πr², 2 × πr அவ்வளோதான். 22/7 × r = 220 கொடுத்துருக்கு. 22 வச்சு கேன்சல் பண்ணுங்க 10, 2 வச்சு கேன்சல் பண்ண 5, 5 × 7 வச்சு 5 7 35. ஸோ 35 மீட்டர். கீழே நெக்ஸ்ட் கொஸ்டின் 3940 280%, 280 100 × 3940 டேரெக்டாக 1 0 1 0 1 0 0 பெருக்க வேண்டியதான். 28 394 பெருக்கினீங்கன்னா ஆன்சர் பி 11,032. ஆப்ஷன் பி. பொது வேலைவாய்ப்புகளில் சமத்துவம். பொது வேலைவாய்ப்பு சமத்துவம் ஆர்டிகிள் 16. முதல்ல உள்ளதுக்கு 4. சிறுபான்மையினருக்கான உரிமைகளை பாதுகாத்தல் உங்களுக்கு ஆர்டிகிள் 29. தனி மனித சுதந்திர உரிமையை சொல்றது ஆர்டிகிள் உங்களுக்கு தனி மனித சுதந்திரம் ஆர்டிகிள் 21. சுரண்டுதலுக்கு எதிரானது 23. ஸோ பொறுத்தீங்கன்னா ஆப்ஷன் டி 4 1 2 3. இந்த 25 ஆர்டிகிள் இப்போ தான் பார்த்தோம். ரைட் டு ரிலீஜியஸ் ஃப்ரீடம் சொல்கிறோம். பின்னோட எந்த சாசன சட்டம் மைய நிர்வாகத்திற்கு அடித்தளம் இட்டது? சென்ட்ரலைசிங் டெண்டன்சியில் சென்ட்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெகுலேட்டிங் ஆக்ட் 1773. இந்த சட்டத்தில் என்ன சொல்றாங்க அப்படின்னா வங்காளத்தின் ஆளுநருக்கு கீழ் மதராஸ் மற்றும் பம்பாயின் ஆளுநர்கள் கட்டுப்பட்டவர்கள் சொல்லுது. அப்போ இதுக்கு பேர் தான் மையப்படுத்தப்பட்ட நிர்வாகம் பேர். நெக்ஸ்ட் ஏ என்பவர் பியின் சகோதரி. ஏ என்பவர் ஒரு லேடிங்கிறது பி உடைய சகோதரி. சி என்பவர் பியின் மகன். சிங்கிறவங்க யாருன்னா ஒரு பையன், அவன் பியோடைய மகன் தெரியுது. டி என்பவர் சியின் மகள், இவங்களுக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அவங்க டி. இப்போ ஏ என்பவர் டின்னு என்னன்னு கேட்டுரு. இந்த ஏங்கிறவங்க என்னன்னு கேட்டுரு. இப்போ இவங்களுக்கு இவங்க அம்மா, இவங்களுக்கு இவங்க தாத்தாவோ பாட்டியாவோ இருக்கலாம். பிங்கிறது நமக்கு என்ன ஜெண்டர் தெரியல இல்லையா. ஸோ வந்து டிங்கிறவங்க பொண்ணு. இப்போ பியை வச்சு இவங்க பார்த்தீங்கன்னா பேத்தி, இவங்களை வச்சு பார்த்தீங்கன்னா தாத்தாவா இல்லை பாட்டியான்னு தெரியல, ஜெண்டர் தெரியனால. இப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க லேடின்னு தெரியுது. ஸோ இவங்க வந்து பாட்டியாக தான் இருக்க முடியும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பி பாட்டி. அகில இந்திய பணி அலுவலர்களின் பணி நிபந்தனைகள் யாரால் விதிக்கப்படுகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆல் இண்டியா சர்வீசஸ்க்கு பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா, பாராளுமன்றம். இந்த ஆல் இண்டியா சர்வீஸ்ன்னு சொல்லும் போது உங்களுக்கு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அரசியலமைப்போட பகுதி 14 312 323 ஆர்டிகிள் வரைக்கும் பேசுது. இந்த 14க்கு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 14A அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்ஸ் பற்றி சொல்லும். ட்ரிபியூனல்ஸ் பற்றி சொல்லக்கூடிய பகுதி. விவசாயி சீர்குலைந்தால் அரசன் சீர்குலைவன் என்ற நம்பிக்கை கொண்டிருந்த பேரரசர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷா சூரி இது 11th புக்லேயே கொடுத்துருக்கு. ஷெர்ஷா சூரியோட நிறைய சீர்திருத்தங்கள், ஜமீன்தாரி ஜாகிர்தாரி முறை, நில சீர்திருத்தங்களை கொண்டுட்டு வந்த இவர் தான். அக்பர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட வருவாய் நிர்வாகத்திற்கு அடித்தளமிட்டதே ஷெர்ஷா சூரி தான். 1760 நடைபெற்ற உத்கீர் மராத்திய படையின் வெற்றியை உறுதி செய்து மராட்டிய படைத்தளபதி யாருன்னு கேட்டிருக்காங்க. சதாசிவராவ். இந்த காலகட்டத்தில் தான் அடுத்தது 1761. உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் உச்சத்துக்கு போகும். 3ஆம் பானிப்பட்டு போர் 1761 இல்லையா. 1761 3ஆம் பானிப்பட்டு போரில் சதாசிவராவ் டெல்லியில் உள்ள அட்டா கோட்டை வரை கைப்பற்றுவாங்க. அதற்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அகமது ஷா அப்தாலியின் படையெடுப்பின் காரணமாக இவங்க பின்வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கும். ஸோ வந்துட்டு சதாசிவராவ். மராத்தியின் ஆட்சியில் காவலர்களாக ஒவ்வொரு கிராமத்திலும் பணியில் ஈடுபட்டிருந்த பேர் மகர்கள் அப்படின்னு பேர். மகர்கள். இந்த பட்டேல்கள் பார்த்தீங்கன்னா வருவாய் நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறிய பிரிவு அவங்க தான். அதான் கிராமத்தில் நம்ம விஏஓன்னு சொல்கிறோம் இல்லையா. நீங்கள் வட மாநிலங்களில் மகாராஷ்டிரா ராஜஸ்தானில் போனீங்கன்னா அவங்கள பட்டேல்னு சொல்லுவாங்க. சரிகம தூண்கள் வடிவமைக்கப்பட்ட விஜயநகர பேரரசு எந்த கோயிலில் கட்டியிருக்கிறாங்க? விட்டலா சுவாமி கோயில். இந்தியாவில் முதன்முறையாக உயர்ந்த கோபுரங்களை வைத்து கோயில் கட்டக்கூடிய தொழில்நுட்பங்களை கண்டுபிடிச்சது யாருன்னா விஜயநகர பேரரசுகள் தான். அதனால விஜயநகர பேரரசு கட்டின கோயில்கள் தான் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் இந்த உயரமான கோயில்களாக இருக்கும். நெக்ஸ்ட் நிதி விவகாரங்களில் மாநிலங்களவையானது குறைந்த அதிகாரங்களை மட்டுமே கொண்டுள்ளது. சரி, ஏன்னா நிதி மசோதாவை பொறுத்த வரைக்கும் அங்கே வேல்யூவே கிடையாது. நிதி விவகாரங்கள் பண மசோதாலாம் அறிமுகப்படுத்துறது வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 2 வாரங்கள் 14 நாட்கள் மட்டும் தான் நிப்பாட்டி வைக்க முடியும். மக்களை மட்டுமே மானிய கோரிக்கைகள் மீது வாக்களிக்க முடியும். மாநிலங்களவை விவாதிக்க மட்டும்தான் முடியும். ஸோ வந்து கூற்று காரணம் ரெண்டுமே சரியான விளக்கமும் ஆகும்.
பட்ஜெட் செஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆர்டிகிள் 112ன்னு சொல்லுவோம். அதான் நம்மளுடைய ஸ்டேட்மெண்ட் வந்து பட்ஜெட் எங்கேயுமே கொடுத்துருக்க மாட்டாங்க, ஆண்டு நிதி அறிக்கைன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மணி பில் பண மசோதாங்கிறத விதி 110 கீழ் அறிவிப்பாங்க. எது பண மசோதாங்கிறது அந்த ஹவுஸோடைய ப்ரிசைடிங் ஆஃபீஸர் கையில் தான் இருக்குது. பின்னொன்று எந்த சட்டமானது இந்தியாவில் தேர்தல் கோட்பாட்டை அறிமுகம் செய்தது? இந்திய கவுன்சில் சட்டம் 1909. மறைமுகமாக தேர்தல் நடைபெற ஆரம்பித்தது, நேர்முகமாக தேர்தல் கோட்பாட்டை ஆரம்பித்தது வந்து மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு சீர்திருத்தம். இந்திய கவுன்சில் சட்டம் பார்த்தீங்கன்னா வகுப்புவாதத்தை முதன் முறையாக கொண்டு வந்தது, இந்த கம்யூனல் ரெப்ரசன்டேஷனுங்கிறதையும் முதன் முறையாக கொண்டு வந்தது. மின்டோ வந்து வகுப்புவாதத்தின் தந்தை என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு இந்த சட்டம் வந்து முக்கியமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. முதலாம் தேவராயர் வெற்றி கண்ட பாமினி அரசர் 3ஆம் முகமது ஷா. இதில் வந்து சரியான கூற்றை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் இதில் சரியான கூற்று என்னன்னு சொல்லிடுறேன். பாமினி பேரரசின் மாநிலங்களான தராப்புகளை நிர்வகிப்பவர்கள் அமீர்கள்னு சொல்லுவாங்க. மாநிலங்களை நிர்வகிக்கிறவங்க பேர் அமீர்கள் அப்படின்னு பேர். 1826 வாக்கில் 1526 தான் பார்த்தீங்கன்னா பாமினி பேரரசு 5 பெரிய சுல்தான்களாக பிரிவடைகிறது. முகமது கவான் பிஜப்பூரில் ஒரு மதராசாவை கட்டினார். அவர் கட்டினது பீடாரில் ஒரு மதராசாவை கட்டினார். அதில் 3000 கையெழுத்து பிரதிகளுடைய நூல்கள் இன்னும் காணப்படுவதாக சொல்லியிருக்காங்க. முதலாம் தேவராயரை வெற்றி கண்ட பாமினி அரசர் யாருன்னா பெரோஷா பாமினி தான் இவர் தோற்கடிச்சிருக்கார். பெரோஷா பாமினி. ஸோ வந்து 4வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சரி. சவுத் இந்தியன் கிங்டம் பொறுத்த வரைக்கும் தலைநகர்களை பொறுத்த சொல்லியிருக்காங்க. இந்த பொறுத்துக சவுத் இந்தியன் கிங்டம் பொறுத்த வரைக்கும் ஒரு பொறுத்துக ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கீழை சாளுக்கியர்கள் உங்களுக்கு யார் வர்றாங்க அப்படின்னா வெங்கிய ஆண்ட கீழை சாளுக்கியர்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம். இதே மாதிரி மேலை சாளுக்கியர்களை பொறுத்த வரைக்கும் கல்யாணிங்கிற பிரதேசத்தை ஆட்சி பண்ணவர்கள் தான் மேலை சாளுக்கியர்கள். ஸோ வாரங்களே ஆண்ட காகத்தியர்கள்னு சொல்லுவாங்க. துவார சமுத்திரத்தை ஆண்ட ஹொய்சாளர்கள்னு சொல்லுவாங்க. ராட்டிரகூடர்கள் ஆட்சி பண்ணது பார்த்தீங்கன்னா மால்கட்டுங்கிற பகுதி. ஸோ வந்து ஆப்ஷன் ஏ 1, 3, 2, 4. சரி, பின்வருவனவற்றில் எவரை பதவி நீக்கம் செய்யும் முறையின் அடிப்படையில் இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் நீக்கப்படுகிறார்? அதாவது சிஏஜின்னு சொல்கிறோம் இல்லையா, சிஏஜி வந்து உச்ச நீதிமன்றத்தின் நீதிபதியை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதே ப்ரொசீஜர் தான். சரி, இந்த சிஏஜியை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகிள் 148. சிஏஜியோட டியூட்டி பற்றி சொல்கிறது, அவருடைய பணிகள் 149. இந்தியா பொறுத்தவரைக்கும் பாருங்க, மத்திய அரசு வந்து குடியரசுத் தலைவர் இருக்கிறாரு, மாநில அரசுல வந்து பார்த்தீங்கன்னா ஆளுநர் இருக்கார், பிரிவினை இருக்கா. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிஏஜி வந்து ஒரே ஆள் தான், மாநிலத்துக்கும் அவர் தான் ஆடிட் பார்க்குறாரு. 149வது விதி அவருடைய டியூட்டியை பற்றி சொல்லுது. 150வது விதி பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். மோஸ்ட்லி குரூப் 1 கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நிறைய தெரிஞ்ச ஆர்டிகல்லாம் கேட்க மாட்டாங்க, இந்த மாதிரி தான் கேட்பாங்க வித்தியாசமாக. நீங்கள் 148 மட்டும் படிச்சு வச்சிருப்பீங்க சிஏஜின்னு, அது தாண்டி என்ன இருக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்கிற மாதிரி இருக்கும் கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் இந்தியாவுக்கு வந்துட்டு ஆஃபீஸ் ஆஃப் தி அக்கௌண்ட் ஜெனரல் அப்படிங்கிறது 1858 தான் வருது. 1858 தான் ஆஃபீஸ் ஆஃப் தி அக்கௌண்ட் ஜெனரல்னு வருது. அப்போ ஃபர்ஸ்ட் அந்த அக்கௌண்ட் ஜெனரல் இருந்தது யாரும் பார்த்தீங்கன்னா எட்வர்ட் டுனார்ட் அப்படிங்கிறவர் தான் இருந்தார். இவர் தான் இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஜெனரல். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கான ஆடிட்டர் ஜெனரல், அக்கௌண்ட்னு சேர்ந்து பார்க்கக்கூடிய காம்ப்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரல்னு சொல்லுவோம். அப்படி வந்தது யாருன்னா நரஹரி ராவ் அப்படிங்கிறவர் இந்தியாவுக்கான கண்ட்ரோலர் ஆடிட்டர் ஜெனரலாக இருந்தார். மனிதனை மீண்டும் நிலவுக்கு அனுப்பும் நாசாவின் திட்டத்தின் பேர் ஆர்டமிஸ் திட்டம்னு பேர், ஆர்டமிஸ் பிளான். நெக்ஸ்ட் இட்டா டிசீஸ், இவன் மினமிட்டா டிசீஸ்னு ஒன்று கேட்பாங்க. ரெண்டுமே ஜப்பான்ல வந்து தான். மினமிட்டா நோய் அப்படிங்கிறது என்னன்னா பாதரசம், மெர்க்குரி ஐசோசைனேட்னு சொல்லுவாங்க. மெர்க்குரி வந்து காற்றில் பரவியோ இல்லை அதனால் ஏற்படக்கூடிய ஒரு தாக்கத்தில் உருவாகிறது வந்து பாதரச குறைபாடு நோய். இந்த இட்டா அப்படிங்கிறது கேட்மியம் பொல்யூஷன், ஆப்ஷன் சி 3 ஒன்லி. லெட்டில் வந்து நடக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா மூளை தொடர்பான நோய்கள் ஏற்படுறது இந்த லெட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்லோ பாய்சன். அதுக்கு மேலே இருக்க சைனடுங்கிறது இமிடியட் பாய்சன், இமிடியட்டாக ஆளை கொண்டுரும். சைனடு வச்சு உடனே செத்துருவாங்க. லெட்டுங்கிறது அப்படி கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ஸ் ஆவாங்க. ஸோ வந்து அது ஸ்லோ பாய்சனுக்கு எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் புவியீர்ப்பு மாறிலி ஜியின் எஸ்ஏ இலகு என்னன்னு கேட்டிருக்காங்க. புவியீர்ப்பு மாறிலினா என்ன, நியூட்டன் கண்டுபிடிச்சது அதுதான். 2 வேற நிறை உள்ள பொருட்கள் அருகே இருக்கும் பொழுது ஒன்றை ஈர்த்து கொள்ளும் அந்த விசையின் அலகு எதற்கு சமமாக இருக்குன்னா
அதோடைய மாஸ் 2ஓட மல்டிப்ளிகேஷனுக்கு நேரடி விகிதத்திலும் அது 2க்கு இடையில் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸோடைய எதிர் விகிதத்தின் ஸ்கொயருக்கும் நேரடியாக தொடர்பு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. F is proportional to m1 m2 divided by r square இல்லைனா d square. கூலும்ஸ் லாவும் அதுதான் சொல்லுது. ஆனால் என்னதுன்னா அது சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் பற்றி சொல்லுது. 2 மின்னோட்டத்தை சொல்லுது. ஒரு 2 சார்ஜ் பக்கத்தில் இருக்கும்போது Q1 Q2 அப்படின்னு அதை பற்றி சொல்லும். ஸோ வந்து ரெண்டுமே ஒன்று தான். ஸோ F is proportional. ப்ரொபோர்ஷன் எடுத்துட்டிங்கன்னா F is equal to g into m1 m2 divided by d square இருக்கும். இந்த ஜியை தான் புவியீர்ப்பு மாறிலி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த புவியீர்ப்பு மாறிலியுடைய மதிப்பு உங்களுக்கு 6.7 வரும், 6.674 வரும். சிம்பிளாக 6.7 இன்ட்டு 10⁻⁻11 நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கிலோகிராம் ஸ்கொயர். அப்போ ஆப்ஷன் டி தான் அதோடைய எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட், கொல்லம் கொண்ட பாண்டியன் என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலாம் மாரவர்மன் குலசேகரன், அவர் தான் கொல்லம் கொண்ட பாண்டியன் பேர். இதே மாதிரி சோனாடு வழங்கிய சுந்தரபாண்டியன் ஒருத்தருக்கு பேர் உண்டு. அவர் யாருன்னா முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியன். முதலாம் மாரவர்மன் சுந்தரபாண்டியனுக்கு சோனாடு வழங்கிய சுந்தரபாண்டியன் அப்படின்னு பேர் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பேர்லாம். இந்திய மக்களின் HDI குறியீட்டில் தமிழகத்தின் நிலை என்ன? 3வது இடத்துல இருக்கு. சுகாதார குறியீடு, நித்தி ஆயோக்குடைய சுகாதார குறியீடிலும் 3வது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. எந்த துறையான தமிழகத்தில் அதிக அளவிலான பணியாளர்களை கொண்டு விடும் துறையாக ஒரு விளங்குகிறது? அதிகமான மக்கள் வேளாண்மை துறையில் இருக்காங்க. பட் அதிகப்படியான இன்கம் எதிலிருந்து வருது? சேவை துறையிலிருந்து வருது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்தியன் ஃபெடரேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த பேட்டர்ன் ஆஃப் கனடான்னு சொல்லுவோம். கனடிய முறையை ஒற்றுள்ளது. அதாவது வலிமையான மத்திய அரசாங்கம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்கு. இந்தியா வந்து ஒரு கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றக்கூடிய நாடு. மக்கள் உரிமைகளை நிலைநாட்ட ஏற்படுத்தப்பட்ட மதராஸ் மாகாணத்தின் முதல் அமைப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. மதராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852. ஸோ அயோத்திதாசரை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா திராவிடர் கழகம்ங்கிற அமைப்பை உருவாக்குனது அவர் தான். சார் இது கொஸ்டின் வந்துட்டு இதில் உள்ள வந்துருச்சு. ஸோ வந்து மதராஸ் சுதேசி சங்கம் 1852 1852 நிறுவப்பட்டது. சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் 1916. ஹாஸ்டல் ஃபார் நான் பிராமின்ஸ் 1916. அடுத்தது ஜஸ்டிஸ் பார்ட்டி SILF சவுத் இந்தியன் லிபரல் ஃபெடரேஷன் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு அழைக்கப்படுது. அவ்வளோ. திருமணம் ஆன பெண்களுக்கு சொத்துரிமை வழங்க வேண்டும். தமிழகம் வந்து சொத்துரிமை 1989 சட்டம் நிறைவேற்றிருக்கு. தமிழகத்தில் சொத்துரிமை பெண்களுக்கு வழங்க 1989 சட்டம் வந்திருக்கு. அதன் அடிப்படையில் மூதாதையரோட சொத்துக்களில் பெண்களுக்கு உரிமை உண்டு. பட் வந்து அதை வழங்கிட வேண்டும் முதலில் வலியுறுத்தவர் யாருன்னா மாயூரம் வேதநாயகம் அப்படிங்கிறவர் தான். இந்த மறைமலை அடிகார் இவர் பார்த்தீங்கன்னா தனித்தமிழ் இயக்கம்னு சொல்லக்கூடிய இயக்கத்தோட தொடர்புடையவர். அயோத்திதாச பண்டிதர் உங்க ஆஸ் யூஷுவலாக தெரிஞ்ச விஷயம்தான். மகேந்திரவர்ம பல்லவனால் எழுதப்பட்ட மத்த விலாச பிரகாசனம் என்கின்ற நூல் எந்த மொழி நூல்? அது ஒரு சமஸ்கிருத நூல். முதல் காலத்தில் இருந்த பல்லவர்களுக்கு சமஸ்கிருத மொழி தான் அதிகமாக தெரியும். பிராகிருத மொழியை அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் வந்து கோர்ட் லாங்குவேஜ்னா என்னன்னா சமஸ்கிருதம் தான். ஸோ வந்து முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க. இந்திய ஒன்றியமானது மையப்போக்கு தன்மையுடைய கூட்டாட்சி தன்மை, சென்ட்ரலைசிங் டெண்டன்சி, மத்திய அரசு தான் ஆளுமை பண்ணுதுன்னு சொன்னவர் யாருன்னா ஐவர் ஜென்னிங்ஸ். இந்த கிரானுவல் ஆஸ்டின் என்ன சொல்றாருன்னா இந்தியன் ஃபெடரலிசம் இஸ் அ கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் சொல்றாரு. கூட்டாட்சின்னு சொல்றாரு. கூட்டரசு கூட்டாட்சி. கேசி வேறு என்ன சொல்றாருன்னா அரைகுறை கூட்டாட்சின்னு சொல்றாரு. குவாஷி ஃபெடரல் நேச்சர் அப்படின்னு சொல்றாரு. இது போக பார்த்தீங்கன்னா மோரிஸ் டி அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா பார்கெனிங் ஃபெடரலிசம், எல்லாத்தையும் கெஞ்சி வாங்க வேண்டி இருக்குங்கிறார். இந்தியன் ஃபெடரலிசம் இஸ் பார்கெனிங் ஃபெடரலிசம். ஒவ்வொருத்தர் நிறைய கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஆப்பிள் பை அப்படிங்கிறவர் இருக்கார். அவரோட ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே ஒரு முக்கியமான பாலிட்டி ரிலேட்டடான ஸ்டாண்டர்ட் டெக்ஸ்ட் புக்ல இருந்து எடுத்தது. ஆப்பிள் பைங்கிறவர் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ஃபெடரலிசம்ங்கிறார். எக்ஸ்ட்ரீம்லி ஃபெடரலிசம்னு சொன்னது ஆப்பிள் பைங்கிறவர். அடுத்தது 78வது கேள்வி. இந்திய அரசியலமைப்பு முகப்புரையில் சமத்துவ மதச்சார்பற்ற இன்னொரு வார்த்தை ஒருங்கிணைந்த இன்டகிரேட்டட். இந்த வார்த்தைகள் அனைத்தும் எப்பொழுது முதன்முறையாக சேர்க்கப்பட்டதுன்னா 42வது அரசியலமைப்பு திருத்தம் 1976 மூலமாக திருத்தம் செய்யப்பட்டது. ஸோ வந்து 42வது சட்ட திருத்தம் 1976 மூலமாக திருத்தம் செய்யப்பட்டது. முகப்புரை ஒரே ஒரு முறை மட்டும் தான் என்ன பண்ணிருக்கு திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. களம் ஜெய் கம்மியர் வருகன குயி. இங்கு கம்மியர் என்பவர் யாருன்னா கப்பல் கட்டும் கலைஞர்கள். மணிமேகலையில் உள்ள பாடல் சொல்லுது காந்த ஊசிகள் அதிகமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு மணிமேகலை சொல்லுது. கடலில் வந்து டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு காந்த ஊசிகளை தமிழர்கள் பயன்படுத்தினாங்கிற செய்தியை இதே மணிமேகலை நூல் வந்து சொல்லுது.
சிலப்பதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கலைஞர்கள், சிற்ப கலைஞர், ஓவிய கலைஞர், கட்டட கலைஞர், இந்த மாதிரி கலைஞர்களை பற்றி சொல்லக்கூடியது தான் சிலப்பதிகாரம். பின்னர் எந்த நாட்டு அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று கிடைத்தது? நியூசிலாந்து நாட்டில் உள்ள அருங்காட்சியகம். எந்த நாடுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ நியூசிலாந்து. பட் அது நியூசிலாந்தில் எங்கே இருக்குன்னா வெலிங்டன் அருங்காட்சியகத்தில் இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்கு? எந்த நாட்டு அருங்காட்சியகம்? ஸோ நியூசிலாந்தில் உள்ள அருங்காட்சியகத்தில் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெர்னிர் கே அப்படிங்கிற பகுதியில் ஒரு மட்பாண்டங்களில் நெல் காணப்பட்டது. அதே மாதிரி தாய்லாந்து பகுதியில் வந்து குவான் லுக் அப்படிங்கிற பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு கல் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. தங்கத்தை வந்து உரசி பார்க்குற கல். இதெல்லாம் நிறைய வெளியே கிடச்சிருக்கு. பின்னர் எந்த கல்வெட்டு களப்பிரர்களின் கால தகவல்கள் குறித்து கூறுகிறது? திருப்புகலூர் கல்வெட்டு, செந்தலை கல்வெட்டு, காஞ்சி வைகுந்த பெருமாள் கல்வெட்டு. இவை அனைத்தும். இவங்களை பற்றி செப்பேடுகள் என்ன செப்பேடுகள் சொல்லுது அப்படின்னா வேள்விக்குடி செப்பேடுகள். வேள்விக்குடி செப்பேடுகள் உங்களை பற்றி சொல்லுது. திருப்புகலூர் கல்வெட்டு, காஞ்சி வைகுந்த பெருமாள் கல்வெட்டு, செந்தலை கல்வெட்டு. ஸ்பெசிஃபிக்காக முத்தரையர்களை பற்றி சொல்லக்கூடிய கல்வெட்டு என்னன்னு கேட்பாங்க? செந்தலை கல்வெட்டு. செந்தலை கல்வெட்டு முத்தரையர்களை பற்றி ஸ்பெஷலாக சொல்லக்கூடிய கல்வெட்டு இதுதான். நெக்ஸ்ட், பின்வரும் கூற்றுக்களை பொறுத்த வரைக்கும் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. காபூலை ஆண்ட மன்னர் தைமூர். அது மத்திய ஆசியாவில் உள்ள சாமர்கண்ட் அப்படிங்கிற பகுதியை ஆட்சி பண்ணார். மத்திய ஆசியாவில் உள்ள சாமர்கண்ட். பேர் தாமர் லைன்னு பேர். அவருக்கு பேர்னா தாமர் லைன். அதான் தைமூர் நம்ம சொல்றோம். இந்தியாவில் இருந்த டெல்லி சுல்தானிய பேரரசு அடிபட்டு எண்ட் ஆகிறதுக்கு பாபர் எப்படி காரணமோ அதுக்கு கொஞ்சம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இவர் காரணம். ஸோ 1398 டெல்லி மீது படையெடுத்தார். சரி. ஸோ அப்போ தான் பெரோஷா துக்ளக் இவங்களோட பீரியட்லாம் முடியுது. ஸோ ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் சரி. அப்போது டெல்லி ஆண்ட மன்னர் நவாஸ் முகமது ஷா கிடையாது, நசீர் உத்தின் முகமது ஷா. நசீர் தைமூர் படையெடுத்து வரும்போது யார் இருக்காங்கன்னா பெரோஷாலாம் இல்லை, நசீர் உத்தின் முகமது ஷா. நசீர் உத்தின் முகமது ஷா அப்படிங்கிறவர் இருக்கார். ஸோ வந்து மூணாவது ஸ்டேட்மெண்ட் தப்பு. சையது மரபை தோற்றுவித்தவர் தைமூரின் பிரதிநிதி கிஷிர் கான். கரெக்ட். இவருடைய பிரதிநிதி தான் சையது மரபை தோற்று வைத்துட்டு போறாரு. தைமூர் வைத்துட்டு போனால்தான் தான் கிஷிர் கான். ஸோ வந்து ஆப்ஷன் உங்களுக்கு 2 மற்றும் 4 சரி. சூஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட். அக்பர் பற்றிய கூற்றுகள் ஒன்று மட்டும் தவறானது ஏதோ இருக்கு. என்ன கண்டுபிடிக்கணும்? கீழே இருந்தே போகும். அக்பர் 1952 இறை நம்பிக்கை என்ற சமயத்தை அறிவித்தார். கரெக்ட். இந்த சமயத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா தீன் இலாஹின்னு சொல்லலாம், சுல்கிக்குல் ரெண்டுமே சொல்லலாம். 2 இதையும் கொண்டு வரார். கப்பலின் ஒட்டகம் தொழில்நுட்பத்தை இந்தியாவில் முதன்முறையாக கண்டறிந்தவர் தான். வெடியுப்பை பயன்படுத்தி நீரை குளிர்விக்கும் முறை பிரபலமைக்கிறவர் தான். அப்போ இங்கே என்ன தப்பு இருக்க போது? அக்பரின் அவைக்கள புலவரான அபுல் ஃபாசல், அவர் பேர் அபுல் ஃபெய்சின்னு பேர். அபுல் பெய்சி தான் பாஸ்கராச்சாரியார் கணித நூலான லீலாவதியை மொழிபெயர்த்தவர் பெய்சி. 2 பிரதர்ஸ் தான். நெக்ஸ்ட், பாபர் இந்துஸ்தானத்தின் மீது படையெடுக்கும் எண்ணம் கொண்டிருந்தார். 1526 ஃபர்ஸ்ட் பானிபட் வார். அப்போ கரெக்ட். மத்திய ஆசியா உஸ்பெக்குகளும் ஆதிக்க போட்டி பெருமளவு இருந்துச்சு இந்தியா மேலே. அதுவும் சரிதான். அதையும் தாண்டி தான் அவர் வர்றார். ஸோ ஏ இஸ் கரெக்ட் அண்ட் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஆப்ஷன் பி. விச் இஸ் தி கரெக்ட் சீக்வன்ஸ் ஆஃப் தி ஃபாலோயிங் ஈவெண்ட்ஸ்? பின்னொரு நிகழ்வுகளை பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் நன்கொடை. ஆகஸ்ட் 8 1940. 1940. அடுத்தது என்ன இருக்கு? தனிநபர் சத்தியாகிரகா. அதுவும் 1940 அக்டோபர் மாதம் நடக்கும். அடுத்தது உள்ளது இந்திய தேசிய இராணுவத்தின் மீதான விசாரணை. INA ட்ரையல்ஸ்ன்னு சொல்றோம் இல்லையா? இந்திய தேசிய ராணுவம் தோற்றுவித்து மறுபடியும் சுதந்திரம் கிடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய ராணுவத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிரிவினரை சேர்ந்தவர்களை அரெஸ்ட் பண்ணி கேஸ் போடுறாங்க. 1945 1946 பிப்ரவரி வரைக்கும் நடக்கும். அடுத்ததான் நேரடி நடவடிக்கை நாள், டைரக்ட் ஆக்ஷன் டே. இந்த கேபினெட் மிஷனோட ப்ரொபோசலை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு 1946 ஜூலை மாதம் 29 இவர் நேரடி நடவடிக்கை நாள்னு பேர். இது வந்து முஸ்லீம் லீக் வந்து செலிப்ரேட் பண்ணாங்க. ஸோ வந்து உங்களுக்கு ஆப்ஷன் சி 3, 4, 1, 2. சிந்து சமவெளி நாகரிகத்தின் எல்லைகள் தவறானவற்றை தேர்ந்தெடுங்க கேட்டிருக்காங்க. இதில் கிழக்கு அலகாபாத்னு கொடுத்துருக்காங்கல்ல, ஆலம்கீர்பூர். கிழக்கு வந்து ஆலம்கீர்பூர், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஆலம்கீர்பூர், அதான் சரியானது. அஷ்டாங்க சம்ஹிருதம் மருத்துவத்தின் 8 பிரிவுகள் என்றும் நூலை எழுதிய மருத்துவ அறிஞர் யாருன்னா உங்களுக்கு வாக்பதர்.
இது ஏற்கனவே டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான், வாக்பதர் அப்படிங்கிறது. சரகர் பார்த்தீங்க அப்படின்னா சரகர், சுஸ்ருதர் இங்கே எல்லாமே மருத்துவம் சம்மந்தப்பட்டவங்க தான். இந்த சுஸ்ருதர் தான் முதன்முறையாக அறுவை சிகிச்சை செய்தவராக அறியப்படுகிறார். இதே டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹர்ஷாயுர்வேதா பாலகாப்பியம்ங்கிறவர் எழுதின ஹர்ஷாயுர்வேதாங்கிறது மிருகங்களுக்கான அந்த மருத்துவ நூலும் அந்த காலத்தில் கிடைச்சிருக்கு. இது எல்லாமே குப்தர்கள் காலத்தை சேர்ந்தது. எஸ்.என். அகர்வால் உருவாக்கிய காந்திய திட்டத்தின் அடிப்படை நோக்கம் காந்தியவாதி. ஸோ ஒட்டுமொத்த இந்தியாவின் மூலம் கலாச்சார நிலையை உயர்த்துதல், டு ரைஸ் மெட்டீரியல் ஆஸ் வெல் அஸ் தி கல்ச்சுரல் லெவல் ஆஃப் இந்தியன் மாசஸ். பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இன்ஜினியர்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா, விஸ்வேஸ்வரையா, அவருடைய பிளான் என்னன்னா ஒட்டுமொத்தமாகவே இந்தியா வந்து தொழில்துறையின் மூலமாக முன்னேற்றணும். பாம்பே பிளான் அதுதான் சொல்லுது. பட் வந்து எஸ்.என். அகர்வாலோட திட்டம் என்னன்னா இந்தியாவை கலாச்சாரம் மற்றும் இந்தியாவோட ஆஸ் வெல் அஸ் தி கல்ச்சரல் லெவல் அண்ட் மெட்டீரியல் லெவலில் இந்தியாவை முன்னேற்றணும் அப்படிங்கிறது. கீழே கொடுக்கப்பட்டுள்ள தயானந்த சரஸ்வதி எழுதிய நூல் எது? சத்தியார்த்த பிரகாசம் அப்படிங்கிறது அவர் எழுதினது. இந்த தத்துவ போதினி அப்படிங்கிற பத்திரிகை எழுதினது யார் அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூருடைய தந்தை தேவேந்திரநாத் தாகூர் எழுதியிருக்கிறாரு. இப்போ தயானந்த சரஸ்வதியை பொறுத்த வரைக்கும் 1875 ஆரிய சமாஜம்ங்கிற அமைப்பை ஏற்படுத்தினது இவர் தான். வேதங்களை நோக்கி செல் அப்படிங்கிறது இவருடைய முழக்கம். அதை பற்றிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. இந்த திட்டக்குழு வந்து பார்த்தீங்கன்னா 2015 அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக்னு மாற்றப்பட்டுச்சு. நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஃபார் டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியான்னு சொல்லுவோம். ஸோ அந்த திட்டக்குழுவோட கடைசி தலைவராக இருந்தது யாருன்னா மான்டெக் சிங் அலுவாலியா. இவர் இந்த கரண்ட் அஃபேர்ஸில் கூட நம்ம கேட்டிருந்தோம். பேக் ஸ்டேஜ் அப்படிங்கிற புக் எழுதுனது இவர் தான். ஒரு பேக் ஸ்டேஜ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதுனது யாருன்னு நம்ம கேட்டோம். இந்த பேக் ஸ்டேஜ்ங்கிற புக் எழுது மான்டெக் சிங் அலுவாலியா. இப்போ அதை வந்து நித்தி ஆயோக்னு நம்ம மாற்றிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு தீவிர மாவட்ட வேளாண்மை திட்டம் தொடர்பான முதல் படிநிலை இந்த ஆண்டில் தொடங்கப்பட்டது. சரிங்களா, 1960 to 1961. அதாவது முதல் 5 ஆண்டு திட்டம் 1951 to 56. இது ஃபுல் அண்ட் ஃபுல் அக்ரிகல்ச்சரல் க்ரோத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துச்சு. ஸோ ரெண்டாவது வந்து 1956 அப்புறம் 1957 1961 வரைக்கும் ரெண்டாவது 5 ஆண்டு திட்டம் போச்சு. ஸோ இதோட எண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டென்சிவ் அக்ரிகல்ச்சரல் டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம்ங்கிறத கொண்டு வராங்க. அக்பரின் அவையில் இடம்பெற்றிருந்த ஆக்ராவின் பார்வை திறனற்ற பாடகர் யார்? சூர்தாஸ். இவர் தான் பிளைண்ட் பாய்ட் ஆஃப் ஆக்ரா, அக்பருடைய அவைக்களத்தில் இருந்தவர். கீழே பட்டியலில் ஒன்று சரியானதாக பொருந்தியுள்ளதா இல்லை மேட்ச் த ஃபாலோயிங், இது என்னன்னு பொறுத்த சொல்லியிருக்காங்க. பொறுத்தனீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாருங்க, பாக்டீரியா நோய். டிப்தீரியா அப்படிங்கிறது ஒரு பாக்டீரியாவில் ஏற்படக்கூடிய நோய். வைரஸ் நோய், நாய் கடிக்குது இல்லையா, வைரஸ் வந்து ரேபிஸ் வைரஸ் பரவுது. ஒட்டுண்ணி நோய் ஒரு பாராசிட்டிக் டிசீஸ், என்ன அப்படின்னா உங்களுக்கு காலா அசார் பூஞ்சை தொடர்பான ஒரு நோய். பால்வினை நோய் சிபிலிஸ், எய்ட்ஸு, இதெல்லாம் வந்து சிபிலிஸ் வந்து எய்ட்ஸை விட கொடூரமான நோய். சரிங்களா, அது எய்ட்ஸ்க்காவது வந்து உங்களுக்கு மருந்து இல்லைனா கூட ரொம்ப நாள் உயிர் வாழலாம். பட் சிபிலிஸுங்கிறது அதை விட ரொம்ப கொடூரமான ஒரு நோய். ஸோ ஆப்ஷன் பி 4, 3, 2, 1. இந்தியாவில் 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் பண மதிப்பு நீக்கம் நடைமுறைக்கு வந்த நாள். ஆப்ஷன் சி நவம்பர் 8, 2016. ரிசர்வ் வங்கி மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 20,000, அதாவது இப்போ 10,000 ரூபாய் நோட்டு வரைக்கும் என்ன பண்ணோம்னா ரிசர்வ் பேங்கால் அச்சிட முடியும். அட் பர்சன்ட் மேக்ஸிமம் டினாமினேஷன் 2000 வரைக்கும் என்ன பண்ணுறாங்க, அச்சிட்டு வெளியிட்டு இருக்காங்க. அப்புறம் கீழ்கண்ட எந்த ஒரு காரணி இந்தியாவின் சணல் தொழிற்சாலை காரணமாக கருதப்படுகிறது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆப்ஷன் ஏ 1 மற்றும் 2, வெளிநாட்டு வியாபாரத்தில் சலிவு, மூலப்பொருட்களின் பற்றாக்குறை. இது ரெண்டும் தான். 96, பின்வரும் எந்த நாளிதழ் தமிழகத்தின் மெரினா கடற்கரை நடைபெற்ற கூட்டத்தில் காந்தியில் உரையாற்றினார்? ஆக்சுவலாக ரவுலட் சட்டம் கொண்டு வரப்படும் பொழுது காந்தியடிகள் வந்து சென்னையில் இருக்காரு. ஸோ மார்ச் 18, 1919 வந்து மெரினா பீச்சில் காந்தியடிகள் கொண்டு வரார், கூட்டம் நடத்திட்டு இருக்கார். பின்னரும் யார் தன்னுடைய சுயசரிதழில் கன்னியாகுமரி பிரதேசம் அமைதியின் இருப்பிடம் என்று குறிப்பிட்டுள்ளார்? ஜவஹர்லால் நேரு இந்தியாவுடைய தென் முனைக்கு வந்து வரும் பொழுது அவர் தன்னுடைய புக்கில் வந்து எழுதியிருக்கிறார், தன்னுடைய குறிப்புகளில். அகமதியா இயக்கம் யாராவது தோற்றுவிச்சிருக்கிறாங்கன்னு கொடுத்துருக்கு. ஸோ அகமதியா இயக்கத்தை தோற்றுவிச்சது யாருன்னா மிர்சா குலாம் அகமது, பிரார்த்தன சமாஜம் ஆத்ராம் பாண்டரங், தேவ சமாஜம் தயானந்த் அக்னி ஹோத்ரி, ஆரிய சமாஜ் தயானந்த சரஸ்வதி. பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி 4, 3, 2, 1.
அடுத்து குப்தர்களை பொறுத்து இது பழைய 11th புக்கில் இருக்குது, அதனால சொல்லியிருந்தோம். கொஸ்டின் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஜாதக கதைகள் புகழ்பெற்ற கதைகள் ஆகும். காரணம் என்னன்னா, ஜாதக கதைகள் அஜந்தா குகையில் சுவர்களின் மேற்பரப்பில் வரையப்பட்டுள்ள ஓவியங்கள் ஜாதக கதைகளை சித்தரிக்கின்றன. ஸோ வந்து இது குப்தர்கள் காலத்தில் வந்து பிரசித்தி பெற்று விளங்கியது. இது வந்து குப்தர்களோட பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா வேற எங்கெல்லாம் கிடைக்குன்னா பாக் குகைகள்னு சொல்லுவோம். பாக் குகைகள் எங்கே கிடைக்குன்னா உங்களுக்கு குவாலியர் பகுதியில் காணப்படக்கூடியது. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்ரீலங்காவில் உள்ள சிகிரியா ஓவியங்களும் பார்த்தீங்கன்னா உருவாகிறதுக்கு இந்த அஜந்தா ஓவியங்கள் தான் ஒரு காரணமாக இருந்திருக்கு. ஸோ வந்து உங்களுக்கு கூற்று காரணம் இரண்டும் சரி. மோஸ்ட்லி அந்த மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ. சுவாசித்தலின் போது வெளியிடப்படும் அளவிற்கும் ஆக்சிஜன் எடுத்துக்கொள்ளும் அளவிற்கும் உள்ள விகிதம் சுவாச ஈவு என்று அழைக்கப்படுகிறது பார்த்தோம். ரெஸ்பிரேட்டரி குவாஷன். இது பழைய கொஸ்டின், நம்ம ஏற்கனவே இந்த டெஸ்ட்லேயே நிறைய இடத்துல பார்த்துருப்போம். ஆளுநர் என்பவர் நியமிக்கப்படும் மாநிலம் சாராதராகவும் அரசியல் பங்கேற்பிலிருந்து விலகி இருப்பவராகவும் இருக்க வேண்டும்னு சொன்னது சர்க்காரியா குழு 1983. இந்த சர்க்காரியா குழுவோட நிறைய அறிக்கைகள் இருக்கு. அதில் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அறிக்கைகளை மட்டும் நிறைவேற்றியிருக்கு. ராஜமன்னார் குழு 1983 கிடையாது. ஆக்சுவலாக வந்து ராஜமன்னார் குழு 1969 இவங்க வந்து தன்னுடைய அறிக்கை 1971 சமர்ப்பிக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேருந்து ஏற்படுத்தப்பட்டது. அரசியல் நோக்கில் பின்னர் எந்த ஒன்றை சுதந்திரத்திற்கான மிகச்சிறந்த வரையறையாக நீ ஏற்பாயின்னு கேட்டிருக்கு. பொலிட்டிக்கல் ரைட் அப்படிங்கிறதுனா ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் ஒன் செல்ஃப் ஃபுல்லி. கீழே உள்ள இந்தியாவோட நிதிகளை பற்றி சொல்லியிருக்கு. இந்தியாவோட தொகுப்பு நிதி ஆர்டிகிள் 266 கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆஃப் இந்தியா. இந்தியாவோட ஒட்டுமொத்த வருமானம் இதில் தான் வரும். பண மசோதா ஆர்டிகிள் 110, ஆண்டு நிதிநிலை அறிக்கை ஆர்டிகிள் 112, இந்தியாவோட சில்லறை செலவு 277. ஸோ வந்து இது ரெண்டையும் நீங்கள் பொறுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆப்ஷன் டி 3152. இது போக பொது கணக்குன்னு சொல்லுவோம், பப்ளிக் அக்கௌண்ட்னு சொல்லுவோம். கன்சாலிடேட் ஃபண்ட்னாலும் பப்ளிக் அக்கௌண்ட்னாலும் ஒன்று தான். ஸோ வந்து பொது கணக்கு 266 தான் வரும். அடுத்தது ஏ மற்றும் பி ஆகிய இரண்டு வங்கிகள் தனிவட்டிற்கான வட்டியானது 5:4 என்ற வகிதத்தில் உள்ளது. அப்போ ஏங்கிற பங்கு தான் அதிக வட்டி தராங்க. ஒருவர் தனது முழு தொகையும் இரண்டு வங்கிகளில் அரை வருட வட்டியானது சமமாக இருக்கும்படி ஒரு ஆஃப் இயர், ஒரு 6 மாதம் இந்த பேங்க்ல உள்ள வட்டியும் அடுத்த 6 மாதம் இந்த பேங்க்ல வட்டி சமமாக இருக்கிற மாதிரி முதலீடு செய்கிறார் எனில் அப்படின்னா வட்டி சமமாக இருக்கு, அவ்வளோதான். முதலீடு செய்த ஏஎஸ்டிபியின் தொகை எந்த விதத்தில் இருக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ வட்டி சமம், அவ்வளோதான். ஸோ இங்கே உள்ள பிரின்சிபல் இன்ட்டு NR/100 அதையும் அங்கே உள்ள பிரின்சிபல் இன்ட்டு NR/100 ரெண்டையும் அடிச்சிங்கனாலும் சேம் வட்டி தான். ஸோ அதான் அடிக்கிறீங்க. பி இன்ட்டு இந்த பேங்கோட இன்ட்ரெஸ்ட்டு என்ன எடுத்துக்கலாம்னா நீங்கள் 5 × Xங்கிற வேல்யூ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ P இன்ட்டு 5X இன்ட்டு 1/100. அங்கே அதே மாதிரி Qன்னு எடுத்துக்கலாம், அவங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டு Q இன்ட்டு 4X இன்ட்டு 1/100. டேரெக்டாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்லாம் என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணால் 100 கேன்சல் பண்ணிடலாம். உங்களுக்கு ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா P/Q = 4/5. அப்போ 4:5 எடுத்துக்கலாம். ஸோ ஆப்ஷன் சி. 72 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட ஒரு தரை விரிப்பின் விலை, அதாவது இப்படி தான் ரோல் இருக்கும். நீங்கள் கடையில் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு அகலம். அப்போ 75 சென்டிமீட்டருக்கு ஒரு ரோல் இருக்குது. நீளம் வந்து விரிச்சுக்கிட்டே போகலாம். ஸோ மீட்டருக்கு 8 ரூபாங்கிறாங்க. 13 மீட்டர் நீளம் 9 மீட்டர் அகலம் கொண்ட ஒரு அறை முழுவதும் தரை விரிப்பை விரிக்கணும். அப்போது 13 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா என்ன சென்டிமீட்டர் இருக்கு இல்லையா, 13 சென்டிமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா 1300. 9 மீட்டர் சென்டிமீட்டர் 900. இது ரெண்டையும் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குது? ரெண்டையும் பெருக்கினா 009 கிட்டத்தட்ட இவ்வளோ சென்டிமீட்டர் ஸ்கொயர் உங்களுக்கு அந்த லேண்ட் இருக்குது, அந்த இடம். இந்த இடத்துல நம்ம விரிக்கிறதுக்கு நமக்கு 8 ரூபாய்ங்கிற விதத்தில் உள்ள விரிப்பு வாங்கியிருக்காங்க. இந்த விரிப்பு 75 சென்டிமீட்டர் ஆகணும். நீளம் எவ்வளோ வேணும்னு நமக்கு தான் தெரியும். அப்போ இதை வச்சு நீங்கள் டேரெக்டாக இதையும் கேன்சல் பண்ணலாம். 75 இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா எவ்வளவு நீளத்துக்கு விரிப்பு வாங்கணும்னா 15600 சென்டிமீட்டர் நீளத்துக்கு என்ன பண்ணணும், நம்ம விரிப்பு வாங்கிட்டு வரணும். அப்போ விரிப்போட அகலம் வந்து ஸ்டாண்டர்டு 15600 சென்டிமீட்டர் நீங்கள் தாங்கன்னு கேட்கணும் கடையில் போய். 15600 சென்டிமீட்டர் கேட்பீங்களா, மீட்டரில் கேட்பீங்களா? மீட்டரில் தான் கேட்போம். அப்போ இது மீட்டருக்கு மாற்றுங்க, 156 மீட்டர். இப்போ கடையில் போய் என்ன கேட்க போகிறோம், 156 மீட்டர் தாங்கன்னு கேட்க போகிறோம். ஒரு மீட்டர் 8 ரூபா. 156 மீட்டர் எவ்வளவு? ஆப்ஷன் சி 1248 ரூபா.
பல்வேந்திராய் மேத்தா அவருடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அவருடைய பரிந்துரையின்படி மாவட்ட பஞ்சாயத்தின் தலைவர், சேர்மன் ஆஃப் ஜில்லா பரிஷத். பல்வேந்திரா மேத்தா கமிட்டி 1957ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய குழுக்கள் இருக்கும். ஃபர்ஸ்ட் அமைக்கப்பட்டது இதுதான். பஞ்சாயத்து ராஜ்யத்துடைய மகா சாசனம் என்று அழைக்கப்படுது பல்வேந்திராய் மேத்தா 3 டயர் கவர்மெண்ட் செட்டப்பை ஏற்படுத்த சொல்லியிருப்பார். அடுத்தது மாநில சட்டமானது பின்னர் எவரின் பரிந்துரையின் மட்டுமே அறிமுகம் செய்ய முடியும்? ஆளுநர். எப்படி மத்திய அரசாங்கத்தில் வந்து ஒரு மசோதாவை வந்து நிறைவேற்றம் செய்யறதுக்கு நமக்கு வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதல் தேவையோ அதே மாதிரி இங்கே ஆளுநர். இப்போ x/2y = 6/7 கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ x/y = 12/7 எடுத்துக்கலாமா? இப்போ எக்ஸுக்கு மேலே 12, ஒய்க்கு மேலே 7 மட்டும் இங்கே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணுங்க, அவ்வளோதான். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அதான் சொல்கிறேன், x/2y = 6/7 இருக்குது. ஸோ அந்த 2 அந்த சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு 12/7 கிடைக்கும். ஸோ எக்ஸுக்கு மேலே 12, ஒய்க்கு மேலே 7 டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி 1 வந்துடும். மாவட்ட நீதிபதிகளை நியமிப்பது யார்? நீதித்துறையை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் ரெண்டுக்கும் நீதிபதிகள் நியமிக்கிறது பிரசிடென்ட். மாவட்டத்தில் வந்து ஆர்டிகிள் 233 பிரகாரம் ஹை கோர்ட்டில் உள்ள நீதிபதிகளை அவங்களுடைய பரிசீலனைத்து விட்டு அந்த மாநிலத்தின் ஆளுநர் தான் என்ன பண்றாரு? நியமிக்கிறார். ரூபாய் 7000 அசலுக்கு 16 மாதங்கள் 1680 ரூபாய் தனி வட்டி கிடைத்தால் வட்டி விகிதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. டைரக்டா ஃபார்முலா உங்களுக்கு தெரியும் இல்லையா? சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 7000 16/12 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தெரியாது டிவைடட் பை 100 இஸ் ஈக்குவல் டு உங்களுக்கு 1680. சிம்பிள் கால்குலேஷன் தான். ஆன்சர் 18%. நெக்ஸ்ட் 5% வட்டி விகிதத்தில் ரூபாய் 7200க்கு 2 வருடத்தில் கிடைக்கும் கூட்டு வட்டி என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து ஃபார்முலா போட்டாலும் ஓகே தான். 7200 இன்ட்டு 105/100 இன்ட்டு 105/100 டைரெக்டாக கேன்சல் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் 738 கிடைக்கும். இவ்வளோ டெஸ்ட் போட்டிருக்கீங்க, ஜஸ்ட் இது எப்படி ப்ரொசீஜர் அவ்வளோதான். கீழ்கண்டவற்றில் சரியான பொருத்தத்தினை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கரெக்ட் மேட்சஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்கு. 1, 2, 3 சரியாக பொருந்துள்ளது. நொதிகள் என்சைம்ஸ்ங்கிறது உயிரிய கிளியா ஊக்கிகள். நம்மளுடைய உடல் நீரில் உமிழ் நீரில் நிறைய நொதிகள் இருக்கும். டிஎன்ஏங்கிறது ஒரு ஆசிட் தான், அதான் நியூக்ளிக் ஆசிட், டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட் அப்படிங்கிறது தான் பேர் டிஎன்ஏனா. ஆர்என்ஏங்கிறது ரிபோ நியூக்ளிக் ஆசிட், அவ்வளோதான். இன்சுலின் அப்படிங்கிறது ஒரு ஹார்மோன். சரிங்களா? வைட்டமின் ஈங்கிறது நீரில் கரையக்கூடியதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது வைட்டமின் 2 பிரிவாங்க. ஒன்று என்னன்னா வாட்டர் சொல்யூபிள் வைட்டமின்ஸ் சொல்லுவாங்க. பியும் சியும் மட்டும்தான். பிசி ஞாபகம் வச்சுக்கோங்க, பியும் சியும் மட்டும்தான் வாட்டர் சொல்யூபிள். இதுவும் எதுவுமே வாட்டர் சொல்யூபிள் கிடையாது. ஸோ இங்கே ஈ கொடுத்துருக்காங்க இல்லையா, தப்பு. அலியூரான் மணிகள் எங்கே காணப்படுதுன்னா புரோட்டீன் ஸ்ட்ரக்சரில் இருக்கக்கூடிய அந்த அமைப்புக்கு பேர் தான் அலியூரான் கிரெயின்ஸ்ன்னு பேர். நெக்ஸ்ட் அண்டப்பகுதியின் உண்ட பிறக்கம் அளப்பெருந்தன்மை வளப்பெரும் காட்சின்னு இந்த பாட்டு அப்படியே போகும். இது வந்து பெருவெடிப்பு கொள்கையை முன்னிறுத்துகிறது. ஸோ இந்த இது பாடுனது திருவாசகத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல். ஸோ கடல் நீரின் மேற்பரப்பை செந்நிறமாக மாற்றும் ஒரு தாவர வகைக்கு பேர் என்னன்னா டைனோஃப்ளைஜெலிட்ஸ்னு பேர். ஸோ வந்து இது ஒரு பாசி இனத்தை சேர்ந்தது. இந்த கடலில் வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து உணவு உற்பத்தி பண்ணும்போது சிவப்பு நிறத்தில் மாறும். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் வெளியிடப்பட்ட தொலைநோக்கு திட்டம், அதாவது விஷன் 2023 2023, அதுக்குள்ள இந்தியாவில் வந்து தமிழ்நாடு முன்னணி மாநிலமாக மாறணும். அதாவது வருமானம் பார்த்தீங்கன்னா தலா வருமானம் 4,50,000 உயர்த்தணும். இது மட்டும்தானா? இல்லை, நிறைய இருக்கு. ஆண்களுடைய சராசரி வயதை 70ஆகவும் பெண்களோட சராசரி வயதை 73ஆகவும் உயர்த்தணும். நிறைய இலக்குகள் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. கடையேழு வள்ளல்களை உருவான நள்ளி அவர்கள் ஆட்சி செய்த மலை காண்டீர மலை. சரிங்களா? நம்ம போனதில் கூட பார்த்துருந்துருப்பீங்க. ஆயிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அகத்திய மலை பொதிகை மலைகளை ஆட்சி செய்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருந்துருப்போம். நெக்ஸ்ட்டு தாய்லாந்தில் காணப்பட்ட பெரும்பத்தன்கள் என்கின்ற பின்வரும் எந்த செய்தியை உணர்த்துகிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஜுவல்லரி இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டில் இருந்திருக்கு. பெரும்பத்தக்கள்னா அது ஒரு உரைக்கல்.
இதே மாதிரி எஜிப்தில் பார்த்தீங்கன்னா பெர்னிர் கிரே அப்படிங்கிற பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மண்பாண்டம் நிறையாக தானியங்கள் காணப்பட்டுள்ளது. அது தமிழகத்தைச் சேர்ந்த ஓடுகள் காணப்பட்டுள்ளதுன்னு பார்த்துருப்போம். கீழே மயிலை சின்னத்தம்பி ராஜா தாத்தா என்று அறியப்படுகிறார். தப்பு. இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் தான் தாத்தா என்று அழைக்கப்படுகிறார். 1893 ஆதி திராவிட மகாஜன சபை இந்த அமைப்பை உருவாக்கியவர் அவர்னு கொடுத்திருக்கு. இதை உருவாக்குனது யார் உங்களுக்கு? இரட்டைமலை ஸ்ரீனிவாசன் தான் உருவாக்கியிருக்கார். சென்னை சட்டசபை நீதி கட்சியின் துணைத் தலைவராக செயல்பட்டார். இதுதான் கரெக்ட். 3 மட்டும்தான் சரி. அப்ப மயிலை சின்னத்தம்பி ராஜாவை பொறுத்தவரைக்கும் இவர் தான் MC ராஜான்னு சொல்லக்கூடியவர். கால்சியம் பாஸ்பேட் ஒழுங்குபாட்டில் ஈடுபடக்கூடிய ஹார்மோனுக்கு பேரு பாராத்தார்மோன் பேர். தைராக்சின் பக்கத்தில் இருக்கக்கூடிய தான் பாராத்தார்மோன். கழுத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். குளுக்கோகான், ஆக்சிடோசின். ஆக்சிடோசின் மூளையில் சுரக்கக்கூடிய ஒரு ஹார்மோன். கீழே உள்ளதை பொறுத்தீங்கன்னா கிரப் சுழற்சி எங்கன்னா மைட்டோகாண்ட்ரியாவின் மேட்ரிக்ஸ் பகுதியில் நடக்கக்கூடியது. அடுத்து இதில் உள்ளது நீங்கள் வரிசையாக பொறுத்துனீங்கன்னா இந்த யூபிக்வினான் நகரும் கேரியாக்களுக்கு பேர் கிளைகாலிசிஸ் சைட்டோபிளாஸ்டில் நடக்கும். மீதுள்ள என்சைம் பொறுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ. விடுபட்டுள்ளதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. GH1I, J1K, அப்புறம் L1M தான் வரும். ஸோ அதை பார்த்தாலே தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் சி தான். ஆண்டு வட்டி 14% எனவும் 3 ஆண்டுகளில் ஒரு தொகையின் வட்டி 210 எனில் அந்த தொகை எவ்வளவு? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்ல ஒரு அமௌண்ட்டுக்கு 3 வருஷத்துல 14% வட்டி விகிதத்தில் 210 ரூபா கிடைக்குதுன்னா சம் எவ்வளவு? சாதாரண ஃபார்முலா டைரக்டா சப்ஸ்டிட் பண்ண போறீங்க. ஆன்சர் 500. PNR/100 ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்தியாவின் தேசிய வருவாயை கணக்கிடும் நிறுவனம் மத்திய புள்ளியியல் துறை. பொதுவாக 3 வழியில் ஒரு நாட்டோட வருமானத்தை கணக்கிடுவாங்க. சரிங்களா? அதாவது உற்பத்தி முறையில் கால்குலேட் பண்ணுவாங்க. உற்பத்தியை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் உற்பத்தி முறையில் கால்குலேட் பண்ணுவாங்க. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா சேமிப்பை வச்சு கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? சேமிப்பு, ஒரு நாட்டுடைய சேமிப்பு எவ்வளோங்கிறதை வச்சும் கால்குலேட் பண்ணுவாங்க. வருமான முறையிலையும் கால்குலேட் பண்ணுவாங்க. சரிங்களா? இந்த 3ங்கிறது அடிப்படையான கால்குலேட் பண்ணக்கூடிய முறை. சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் தான் கால்குலேட் பண்ணுறாங்க. இந்த ரிசர்வ் வங்கிங்கிறது ஒரு நாட்டுடைய பணவியல் கொள்கைகளை தீர்மானிக்கிறது இவங்க தான். நெக்ஸ்ட் 12வது ஐந்தாண்டு திட்டத்தின் காலம். இதான் அடிக்கடி கேட்டுட்டு இருக்காங்கனால இந்த கொஸ்டின் நீங்கள் படிச்சு வச்சுக்கிறது நல்லது. 2012 to 2017 மொத்தமே 12 ஐந்தாண்டு திட்டங்கள் தான் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 10,000 ஆண்டிற்கு 9% தண்ணி வெட்டி விகிதத்தில் 3 ஆண்டுகளுக்கு முதலீடு செய்தால் மொத்த தொகை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. டைரக்டாக ஃபார்முலா தான். PNR/100 போட்டிங்கன்னா 2700 வரும். மொத்த தொகைங்கும் போது 10 + 2700 12,700. கீழ்கண்ட திட்டங்களில் எது வறுமையில் வாடும் ஆதி திராவிட மக்களுக்கும் பழங்குடியினருக்கும் இலவச வீடுகள் அளிக்கிறது? அம்பேத்கர் ஆவாஸ் யோஜனா. ஆவாஸ்னாலே வீடுன்னு அர்த்தம். ஓகேங்களா? பாரத் நிர்மாண் திட்டம்ங்கிறது வந்து நகர்ப்புற கட்டமைப்பு. அதே மாதிரி ஆவாஸ்னு வந்துச்சுனாலே உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு வீடு தான். இந்திரா ஆவாஸ்ங்கிறது அனைவருக்கும் வீடு கட்டி தரக்கூடிய திட்டம். இந்தியாவில் மூலதன வெளியீட்டின் மூலம் கிடைக்கும் பணத்தை ஒருங்கிணைந்த நிதியில் சேர்க்கப்பட்டு அது கீழ்கண்டவற்றிற்கு பயன்படுத்தப்படுகிறது. போக்குவரத்து வளர்ச்சி மற்றும் சமூகத்துறை திட்டங்கள், சோசியல் டெவலப்மெண்ட்டுக்காண்டி கொடுக்கக்கூடியது. நிக்ஷய் போஜன், நிக்ஷய் அப்படிங்கிற அப்ளிகேஷனே இருக்கு. இது எதுக்குன்னா டியூபர்குலோசிஸ்காண்டி, ஃபார் டியூபர்குலோசிஸ் ப்ரொடெக்ஷன். 2030ஆம் ஆண்டுக்குள் இந்தியாவிலிருந்து டிபி வந்து எலிமினேட் பண்ணுறதாக வந்து மத்திய அரசு தெரிவிச்சிருக்கு 2030. ஆனால் தமிழக அரசு 2025க்குள்ளே டிபியை வந்து இந்தியாவில் தமிழ்நாட்டிலேருந்து எலிமினேட் பண்ணுறதாக கொடுத்துருக்கு. ஸோ காசநோய் ஒழிப்புக்காக கொண்டு வரப்பட்டது இது. ஃபோட்டான்களின் ஓய்வு நிறை. ஃபோட்டான் அப்படிங்கிறது என்னன்னா ஹைட்ரஜன் அயனி தான் ஃபோட்டான்கள்னு சொல்லுவாங்க. ஃபோட்டான்களுடைய ஓய்வு நேரத்தில் அதோட நிறை ரெஸ்ட் மாஸ் எப்படி இருக்குன்னா எப்பவுமே 0வா தான் இருக்கும். விடுபடு வேகம். விடுபடு வேகம்னா பூமியிலிருந்து ஒரு பொருள் வெளியே செல்வதற்கு தேவையான வேகத்தை தான் விடுபடு வேகம்னு சொல்லுவோம். விடுபடு வேகத்துக்கான ஃபார்முலா எஸ்கேப் வெலாசிட்டி = √2 × r × g. பூமியின் ஆரத்தையும் கிராவிடேஷனில் மட்டுமே வச்சு கால்குலேட் பண்ணுறது. அடுத்தது பின்னூறு கூற்றுகளை ஆராய்ந்து தவறான கூற்றினை தேர்ந்தெடுக்கும்னு கேட்டிருக்காங்க. 1951 செண்பகம் துரைராஜன் என்பவர் மெட்ராஸ் வகுப்புவாத ஆணைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார். சரி. அந்த வழக்கினை ஆராய்ந்த உயர்நீதிமன்றம் தமிழகத்தின் வகுப்புவாத ஆணை அரசியலமைப்புக்கு முரண்பாடு என தீர்ப்பு வழங்கியது. அதுவும் சரி. உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பினை ரத்து செய்யல, அதை ஆதரிக்க தான் செஞ்சு. உச்சநீதிமன்றம் அதே தான் சொன்னிச்சு. ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. இந்த வழக்கின் வெளிப்பாடாக 1வது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. சரி. சி மட்டும்தான்.
பிராமணர் அல்லாதோரும் இந்திய பணியும் நான் பிராமின் மேனிஃபெஸ்டோ வெளியிட்டவர் பிட்டி தியாகராயர் 1916 விக்டோரியா அரங்கு சென்னை ரிலீஸ் பண்றாரு. என்ன சொல்றாரு, நம்மளுடைய சென்னை மாகாணத்துல 4,1,50,000 மேற்பட்ட மக்கள் இருக்காங்க. இதுல ஜஸ்ட் பாத்தீங்கன்னா 2 to 3 லட்சம் மக்கள் தான் பிராமின்ஸ் இருக்கிறாங்க. பட் வேலை வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான இடஒதுக்கீடு அங்க இருக்குன்னு சொல்றாரு. 2019 ஆண்டிற்கு உறுப்பு தானத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு தான் எப்பவுமே விருது வாங்கும். இந்த தடவை விருது எந்த மருத்துவமனை கொடுக்கப்பட்டுள்ளது, ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனை சென்னை. HDI மேம்பாட்டு குறியீட்டை உருவாக்கியவர் யார், மஹபூப் உல்லசன் அமர்த்தியா சென். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1990 உருவாக்கப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கல்வி, வாழ்க்கை தரம், ஆயுட்காலம் இந்த 3ஐயும் வச்சு தான் என்ன பண்றாங்க, இந்த குறியீடை உருவாக்குறாங்க. இந்தியாவில் கடந்த சில ஆண்டுகளாக பணவீக்கம் ஏற்பட தூண்டும் முக்கியமான காரணியாக என்ன இருக்குதுன்னு கேட்டாங்க. பணவீக்கம்ங்கிறது ஒன்றும் கிடையாது, பணத்துடைய மதிப்பு திடீரென, இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்மெட் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா மதிப்பில் ஹெல்மெட் வித்துட்டு இருக்காங்க. ஹெல்மெட் கட்டாயமாக்கணும்னா 1500 ஆயிரும். அப்போ அதே பொருளுக்கு இந்த பொருளோட மதிப்பு கூடி பணத்தோட மதிப்பு குறையாததுக்கு பேர் தான் பணவீக்கம் பேர். ஸோ வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உணவு தானியங்களின் விலை கூடுறது, வீட்டில் விலைவாசி கூடுறதுனால தான் பணவீக்கமே ஏற்படும். திட்டமிடலும் ஏழைகளும், இதை வந்து PS மின்ஹாஸ் அவர்களுடைய படைப்பு. ஜனநாயக சமத்துவம் அதை கொண்டு வந்தது ஜவஹர்லால் நேரு. 2வது 5ஆண்டு திட்டம் மகளநோபிஸ் மாதிரி அடிப்படையாக கொண்டது, கனரக தொழிற்சாலைகளை மேம்படுத்தணும். 1991 புதிய பொருளாதார கொள்கை PV நரசிம்மராவ் அவர்களால் செயல்படுத்தப்பட்டது. ஆப்ஷன் ஏ. நேரு மகளநோபிஸ் திட்ட மாதிரி 2ஆம் 5ஆண்டு திட்டத்துடன் தொடர்புடையது, செகண்ட் 5-year பிளான். நெக்ஸ்ட், விலங்குகளின் சின்னங்களை வழங்குவதை தேர்தல் ஆணையம் தடை செய்துள்ளது சரி. விதிவிலக்காக யானை மற்றும் இங்க புலின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, யானை மற்றும் சிங்கம் வைக்கக்கூடாது. ஏன்னா யானை வந்து அரசியலமைப்பு நிர்ணய சபையோட சின்னம், சிங்கம் இந்திய அரசாங்கத்துடைய சின்னம். ஸோ வந்து இது ரெண்டுக்கு மட்டும் என்னன்னா விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ இது வந்து தவறு. இந்திய தேர்தல் சின்னங்களுடைய ஆணை 1968 வெளியானது. 1 மற்றும் 3 சரி, ஆப்ஷன் பி. சரி, இந்தியாவின் விடுதலை போராட்டம் தனித்துவம் வாய்ந்தது கூற்று. அப்போ என்ன காரணம், தமிழ்நாட்டில் உள்ள விடுதலை போராட்ட வீரர்கள் தங்கள் வாழ்நாளினை போராட்டத்திற்காக செலவிட்டனர். தங்களுடைய போராட்டத்திற்காக செலவிட்டாங்க. அப்போ மற்ற மாநிலத்தில் போராட்டத்துக்காண்டி செலவு பண்ணலையா? அப்போ இது காரணம் கிடையாது. இந்தியாவில் விடுதலை போராட்டம் தனித்துவமானது. ஏனென்றால் இந்தியாவில் விடுதலை போராட்டம் பிளஸ் இந்த சமத்துவம் ஜாதிய போராட்டத்தையும் சேர்த்து நடத்தினாங்க. அதான் வந்து சிறப்பம்சம். ஸோ கூற்று வந்து சரி, காரணம் வந்து தவறு. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ விடுபட்டதை வந்து பாருங்க, இதுவும் அதே மாதிரி தான். A B விட்டு C, D விட்டு E, அப்புறம் F விட்டு என்ன வரணும், G. ஆப்ஷன் ஏ மட்டும்தான் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின், பூமத்திய ரேகை பிரதேசத்தில் அடர்ந்த காடுகள், பலவிதமான மரங்கள், செடிகள்லாம் காணப்படுகிறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மலேசிய காடுகள்லாம் பார்த்தீங்கன்னா பூமத்திய ரேகை பகுதியில் இருக்காது. உலகத்தில் அதிகமாக டிம்பர் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, நெக்ஸ்ட், அப்போ காரணம் என்ன, பூமத்திய ரேகை பிரதேசத்தில் சீரான வெப்பம் மழையும் ஆண்டு முழுவதும் காணப்படும். அதான் ஈக்குவலேட்டரல் ரீஜன் சொல்கிறோம். சரிங்களா, சமமான காணப்படுகிறது. ரெண்டுமே சரி, சரியான விளக்கமும் ஆகும். அதான் பசுமை மாறா காடுகள்னு சொல்லுங்க. எவர் கிரீன் ஃபாரஸ்ட் அந்த பக்கத்தில் தான் இருக்கு. 60 பேர் கொண்ட வகுப்பில் மாணவ மாணிகள் ரேஷியோ வந்து 2:1. அப்போ 2:1 அது பிரிச்சிங்கன்னா 40-20 தானே பிரியும். ஸோ வந்து ஆப்ஷன் ஏ. 145வது கொஸ்டின், A:B 5:7, B:C 6:11. இந்த ரேஷியோ பார்த்தீங்கன்னா 30:42:77. பெருக்கி பார்த்துக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் 27 டெஸ்ட் போட்டிருக்கீங்க. இதே மல்டிப்ளை பண்ணுங்க, இதே மல்டிப்ளை பண்ணி கீழே போடுங்க, மல்டிப்ளை பண்ணி கீழே போட்டுருவாங்க. 2 நபர்களுடைய வார வருமானம் 7:3 என்ற விகிதத்திலும் வார செலவு 5:2 என்ற விகிதத்திலும் உள்ளது. 2 பேருமே 300 ரூபா சேகரிக்கிறாங்க. அப்போ இந்த ரேஷியோ வருமானம், இது செலவு. 2 ரேஷியோ சமமாக்க இந்த 2 பேலன்ஸ் எடுத்து பெருக்கணும். இப்போ இது கூட உள்ள பேலன்ஸ் 3, இந்த பேலன்ஸ் 4. இந்த 3 வச்சு இங்கே பெருக்கினீங்கன்னா 21:9. இந்த 4 வச்சு இங்கே பெருக்கினீங்கன்னா 20:8 ஆகும். இப்போ ரேஷியோ சமமாக இருக்கா? ஸோ இந்த வருமானத்துக்கும் செலவுக்குள்ள ரேஷியோ 21லேருந்து 20 இருக்கா?
அந்த 1 தான் அவங்க சேமிப்பு 300ன்னு சொல்கிறாங்க. அப்போ 21 எவ்வளோ? 1 தான் 300னா 21 எவ்வளோ? 6300. இது ஏற்கனவே நம்ம வச்ச டெஸ்ட்டில் உள்ள கொஷின் தான். நீங்கள் மறுபடியும் அதே மாதிரியான ஆன்சராக சரியாக போட்டிருக்கீங்களாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கோங்க. கிரிட்டினிசம், இது இந்த மாதிரி ஒரு கொஷின் நம்ம பார்த்தோம், பட் வேற கொஷின் பார்த்துருக்கோம். தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரப்பதால் வந்து ஏற்படக்கூடிய நோய் தான் கிரிட்டினிசம், மிக்சோடிமா, முன்கழுத்து கலலை அப்படின்னு சொல்லி சொன்னோம். அட்ரினல் சுரப்பி, பிட்யூட்டரி சுரப்பி. இந்த பிட்யூட்டரி வந்து மனிதனுடைய ஆளுமை ஹார்மோன்களை வந்து சுரக்கக்கூடியது. பிட்யூட்டரி சுரப்பியோடைய குறை சுரப்பு சுரந்துச்சு அப்படின்னா வளர்ச்சியோட குள்ளத்தன்மையும் அதிகமாக சுரந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆள் வந்து ஜெய்ஜாண்டிசம்ங்கிற நோயும் அசுர வளர்ச்சிங்கிறதும் ஏற்படும். ஸோ வந்து பிட்யூட்டரி சுரப்பி தான் மனிதனுடைய சுரப்பிகளை நடத்தக்கூடியது, நடத்துனர் என்று அழைக்கக்கூடியது. கீழே தவறாக பொருந்தப்பட்டுள்ளது. இது எல்லாமே சரியாக பொருந்திருக்கு. ஸ்டீஃபன்-சி, இந்த லீஷ்மேனியாசிஸ்ங்கிற நோயோடைய பொருத்தம் தவறாக இருக்குது. லீஷ்மேனியாசிஸ்ங்கிற நோய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேராசிட்டிக் சிண்ட்ரம் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஒட்டுண்ணியால் ஏற்படக்கூடியது. என்ன பேராசிட்டிக்ஸ் அப்படின்னா இந்த லீஷ்மேனியாசிஸ் பேராசிட்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்திய கல்விக் கொள்கையின் மகா சாசனம் என்று அழைக்கக்கூடியது என்னது? சார்லஸ் வுட்ஸ். சார்லஸ் வுட்ஸோடைய 1854ஆம் ஆண்டு கல்விக் கொள்கை தான் மகா சாசனம் என்று அழைக்கப்படுகிறது. ஹண்டர் கொள்கை 1882. மெக்காலே பிரபு வந்து அவருடைய கல்விக் கொள்கையில் இருக்கு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபிசி, சிபிசி, ஐபிசியும் கொண்டுட்டு வந்தது இவருடைய காலத்தில். அப்புறமா தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரி, தமிழ்நாடு ஒருங்கிணைந்த ஊட்டச்சத்து திட்டம் 1980ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின், தமிழ்நாட்டில் எந்த மாவட்டம் முழு டிஜிட்டல் பொருளாதார மாவட்டமாக மத்திய அரசால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது? விருதுநகர் மாவட்டம். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடுவோம். இந்த திருக்குறள் பாருங்க. இன்மையின் இன்னாதது யாதெனில் அப்படின்னு திருக்குறள் ஆரம்பிக்கு. இன்மையின் இன்னாதது யாதெனில் இன்மையே அப்படின்ட்டு மறுபடியும் அதில் சொல்றார். அதாவது இன்மையின் இன்னாதது யாதெனில் இன்மையில் இன்மையே இன்னாதது அப்படின்னு வரும். இன்மையே இன்னாதது அப்படின்னா வறுமையை விட அதிகமாக துன்பம் தரக்கூடியது என்னன்னு திருவள்ளுவர்கிட்ட கேட்டால் அது வறுமைதான்னு சொல்றார். அப்போ திருக்குறள் நம்ம இந்த சாய்ஸை யோசிச்சிருக்கே மாட்டோம். வறுமையோடனா என்னன்னு யோசிப்போம்? விருந்து கொடுக்க முடியாத தன்மையாக இருக்கும். நிறைய பேர் சி போட்டிருப்பீங்க. அதுக்கு என்ன இருக்குன்னா இன்மையில் இன்மை விருந்தோரால் வன்மையில் வன்மை மடவார் பொறைன்னு தான் சொல்லியிருக்கார். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொழுகையுள்ளும் படையொடுங்கும். தொழுகையுள்ளும் படையொடுங்கும் அப்படிங்கிற ஒரு திருக்குறள் இருக்கு. இந்த திருக்குறள் இருந்து நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிருக்கு. ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா கூடா நட்பு. நீங்க சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி இருக்குன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும். அவங்க வந்து கண்ணீர் எடுத்து கும்பிட மாதிரி தெரியும், கையை தொழுது வந்த மாதிரி இருக்கும். அந்த தொழுத கைக்குள்ள கூட ஆயுதம் இருக்கும். அந்த மாதிரி மறைச்சு வச்சு நம்மள்ட்ட நட்பு கொண்டாடுவாங்க. அந்த கூடா நட்பை பத்தி சொல்றாரு. அடுத்தது, இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம். இகழ்ந்தெல்லா தீவாரை காணின் மகிழ்ந்துள்ளம் துப்பதுடைத்து. ஆப்ஷன் ஏல இருக்கு. உள்ளுள் உப்பதுடைத்துன்னு சொல்லியிருக்கார். சரிங்களா? அடுத்தது கொஸ்டின் 155 கொஸ்டின். இரு கை கடிகாரங்கள் ஒவ்வொன்றும் 594 ரூபாய்க்கு ஒருவர் விற்றார். ரெண்டையுமே 594 இருக்கிறாரு. ஒன்றில் 10% லாபம், இன்னொரு 10% நஷ்டம் ஏற்படுது. மொத்தமாக லாபமா நஷ்டமான்னு கேட்குறாங்க. அப்படின்னா இதுக்கு சின்னதாக ஒரு ஃபார்முலா இருக்கு. கே ப்ளஸ் பி ப்ளஸ் ஏபி பை 100 இந்த மாதிரி வந்துச்சுன்னா அப்படி போட்டுக்கலாம். லாபத்தை ப்ளஸ்ன்னு போடுங்க. ஸோ ப்ளஸ் 10, நஷ்டத்தை -10ன்னு போடுங்க. ரெண்டையும் பெருக்குங்க. -100/100. ப்ளஸ்ஸும் ப்ளஸ்ஸும் அடி வாங்கி மைனஸ் அடி வாங்கிருதா? 100 டிகிரி அடிச்சுன்னா -1. அப்போ என்ன காட்டுதுன்னா 1% மைனஸ் இதை காட்டுது, நஷ்டம்னு காட்டுது. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ இது எதுக்கு பொருந்துன்னா விற்றார்னு வந்துச்சுன்னா அது பொருந்தும். ரெண்டு பொருளையும் இந்த ரேட்டுக்கு விற்றுருக்கான்னு இருந்தால் அது இப்படி சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். சரி, குடியரசு தின விழா 2020 கலந்து கொண்ட சிறப்பு விருந்தினர் ஜெயிர் போல்ஸ்னேரோ. இவர் பிரேசில் நாட்டை சேர்ந்த அதிபர் நம்ம நாட்டுடைய விழாவிற்கு கலந்து கொண்டுள்ளார். ஸோ பொறுத்துங்க, சில நாடுகளுடைய மாநிலங்களுடைய திருவிழாக்கள் வந்து பொறுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் சி கிடைக்குது. 2, 3, 4, 1. லக்ஸ்ஃப்ளட் கான்செப்டின் படி ஒரு காரம் என்பது, காரம் அயனி அமிலம் பற்றிலாம் அர்கினியஸ் கான்செப்ட் நிறைய பார்த்துருந்துருப்போம் பழைய டெஸ்ட்டில். கெமிஸ்ட்ரியில் அர்கினியஸ் கான்செப்ட் சொல்லியிருந்தோம். லவ்ரி பிரான்ஸ்டட் கான்செப்ட் இருக்குது. லக்ஸ்ஃப்ளட் கான்செப்ட்டுங்கிறது ஆக்சைடு அயனிகளை வழங்கக்கூடியவை காரங்கள் என்று அழைக்கப்படுகிறது. ஆக்சைடு அயனிகளை ஏற்கக்கூடியவை என்னது?
அமிலம் என்று அழைக்கப்படுகிறது. ஆப்ஷன் சி. ஆப்ஷன் டி. மதுரை தோப்பூரில் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் மோடி எப்பொழுது அடிக்கல் நாட்டினார்? 27 ஜனவரி 2019. சிம்பிளா ஞாபகம், குடியரசு தினமாக ஒரு நாள் அடுத்து. 2 power n 64, இதில் உள்ள ரூட் எடுங்க, ரெண்டு பக்கம் ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் பண்ணணும். 64 ஸ்கொயர் பண்ணினா உங்களுக்கு 4096. இப்போ 2 power n is equal to 4096. இது எப்படி எழுதிக்கலாம்? 2 power 12 எழுதிக்கலாம். ஸோ அப்போ எண்ணுக்கு பதில் என்ன இருக்கு? 12. 2011ஆம் ஆண்டு கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் பெண்கள் கல்வியறிவின் விகிதம் எவ்வளவு இருக்கு? 73.44%. ஸ்கூல் புக்ஸில் நிறைய இடத்துல தவறாக கொடுத்துருக்காங்க, 73.86 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கூல் புக்கில் தான் நமக்கு ரெஃபரன்ஸுங்கனால நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஆண்களோட கல்வியறிவு விகிதம் எவ்வளவு? 86.77%. ஓவராலாக தமிழ்நாட்டில் கல்வியறிவு விகிதம் தான் எவ்வளவுன்னா 80.09%, 80.09%. ஜிபிஎஸ் அமெரிக்காவால் 1970களில் அறிமுகப்படுத்தப்பட்டு தான் குளோபல் பொசிஷனிங் சிஸ்டம். இது கிட்டத்தட்ட 24 செயற்கைக்கோள் குழுமங்களை கொண்டுள்ளது. 24 செயற்கைக்கோள் குழுமங்களை கொண்டுள்ளது. வங்கி இணைப்பு இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், அலகாபாத் பேங்க் அப்படி இணைச்சிருக்காங்க. அதே மாதிரி யுனைடெட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஓரியண்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ், ரெண்டு வங்கிகளும் எதனுடன் இணைக்கப்படுகிறது? பஞ்சாப் நேஷனல் வங்கியுடன் இணைக்கப்படுகிறது. சரி, கீழே சரி, நிர்வாக நகரம் பீஜிங் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டவுன். இதை பொறுத்துனீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டி 2, 3, 4, 1 கிடைக்கும். இந்தியாவின் முதல் கடலோர காவல்படை அகாடமி எங்கு அமைக்கப்பட உள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கு கடலோர காவல்படை அகாடமி மங்களூரில் அமைக்கப்பட உள்ளது. சம்விதான் திவாஸ் அரசியலமைப்பின் நடைமுறைக்கு வந்த நாள் தான் சம்விதான் திவாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நவம்பர் 26. மூன்றாம் கண் திட்டம், இந்த திட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடியூஸ்ட் இன் 2019. ஸோ 18 கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ப்ரோக்ராம் ஃபார் இன்ஸ்டாலேஷன் சிசிடிவி கேமராக்களை தொடங்குவதற்கான திட்டம், அது சரிதான். எல்லா இடத்துலையும் சிசிடிவி கேமரா வைக்கணும். ஸோ 2 மட்டும் சரி. இது 2018 கிடையாது, 2019. தமிழ்நாடு இசை கவின்கலை பல்கலைக்கழகம் சமீபத்தில் ஜெயலலிதா அவர்களுடைய பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. ஆப்ஷன் சி. அடக்கம் அமருள் வைக்கும், அடங்காமை ஆறிருள் வைத்துவிடும். ஆறிருள் நீங்க சொல்றது என்னது? ஆறிருள்னா உங்களுக்கு நரகத்தை குறிக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ அடக்கமாக இருப்பது தான் உங்களுக்கு இங்க வந்து திருவள்ளுவர் வந்து ஆறிருள்னு சொல்றது நரகத்தை தான் இருள் என்று சொல்லுகிறார். 170. மின் சலான்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் போக்குவரத்து துறையால் ஏற்படுத்தப்பட்டது. இங்கே கருவூலத்துறையும் கொடுத்துருக்கு. ஸ்டார் 2.0 பத்திரப்பதிவுத்துறை சரி. மின்கண் இது போலீஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் தப்பா இருக்கு. டிஜிகாப் காவல்துறை சரியா இருக்கு. ஸோ 2 மற்றும் 4 சரி. ஆப்ஷன் பி. டேஸும் டேஸும் கொள்ளும் சினத்தின் பகையும் உளவோ பிறன் கேட்கிறார். அப்படின்னு அர்த்தம் நகையும் உவகையும் கொள்ளும். நகைனா சிரிப்பு, உவகைனா உணர்ச்சி. இந்த ரெண்டையும் கொள்ளக்கூடிய சினமாகிய கோபத்தை விட உங்களுக்கு வேற பகை ஏதாவது இருக்க முடியுமான்னு கேட்கிறார். 172. 1870 எந்த தேசிய தலைவர் பரோடாவின் கெய்க்வாடால் திவானாக நியமிக்கப்படுகிறார்? கோபாலகிருஷ்ண கோகலே. ஹம்சாஃபர்ங்கிற ஒரு அப்ளிகேஷனை சமீபத்தில் டெல்லி அரசு அறிமுகப்படுத்தியது. வீட்டுக்கு வழங்க டீசலை வழங்கக்கூடிய திட்டம். வீட்டுக்கே வந்து டீசல், ஹோம் ஸ்டெப் டெலிவரி. கிழக்கு தொடர்ச்சி மலையில் காணப்படாத மலைத்தொடர் எதுன்னு கேட்டிருக்கிறாங்க. ஏலமலை. ஏலமலை இல்லது ஏலகிரி மலை வந்து கிழக்கு தொடர்ச்சி மலையில் காணும். மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கு. சேர்வராயன், ஜவ்வாது, நல்ல மலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலையில் காணக்கூடிய மலைகள். வெள்ளையனே வெளியேற இயக்கத்தின் போது 1942 இருக்கு இல்லையா, எக்ஸ்ட்ரீம் ஃபைட் பிட்வீன் இந்தியன் ஆர்மி அண்ட் தி வாலண்டியர்ஸ், காங்கிரஸ் வாலண்டியர்ஸ்களில் எங்கே சண்டை நடந்துச்சு? மதுரையில் தான் என்ன பண்ணுச்சு, பெரிய ஒரு கலவரம் நடந்துச்சு, துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. 5%க்கு 3% விழுக்காடு என்ன? 3% ஆஃப் 5%. 3% ஆஃப் 5% கேட்டாங்கன்னா 5ல் 3ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்னு பார்த்தா போதும். ஷார்ட்டாக செஞ்சிருக்கும். 5ல் 3ங்கிறது எத்தனை பர்சன்டேஜ்? 60%. 5ல் 3ங்கிறது 60%. கூட்டு வட்டி முறையில் முதலீடு செய்யப்பட்ட ஒரு தொகையானது 10 ஆண்டுகளில் ரெட்டிப்பாகிறது. 10 ஆண்டுகள் ரெட்டிப்பாகுதுன்னா 8 மடங்காக அப்படின்னா 2/3 எழுதி சால்வ் பண்ணியிருந்தோம். அப்போ இதை டேரெக்டாக கேன்சல் பண்ணினா 30 வருடங்கள். சுப்பிரமணிய பாரதியாரை பொருத்தி கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. 1909ஆம் ஆண்டு பாரதியின் படைப்புகளுக்கு ஆங்கில அரசு தடை விதித்தது சரி.
சுதேசமித்திரன் பத்திரிகையின் உதவி ஆசிரியராக பணிபுரிந்தார். சரி. வஉசியின் தூத்துக்குடி சொற்பொழிவுகள் இந்தியா வார பத்திரிகையில வரல, சுதேசமித்திரன்ல தான் வந்துச்சு. இப்போ மூணாவது ஸ்டேட்மெண்ட் தவறு. பெண்கள் மேம்பாட்டிற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட பத்திரிகை சக்கரவர்த்தினி. 1, 2, 4 சரி. ஸோ ஆப்ஷன் பி. தந்தை பெரியார் உண்மை என்னும் பத்திரிகை எந்த ஆண்டு வெளியிட்டார்? 1970ஆம் ஆண்டு வெளியிட்டார். அவர் பார்த்தீங்கன்னா புரட்சி 1933 வெளியிடுறாரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு சார்ந்த பத்திரிகைகள் நிறைய ரிலீஸ் பண்றார். அடுத்தது விடுதலை பார்த்தீங்கன்னா 1935 ரிலீஸ் பண்றார். சரிங்களா? வந்தே மாதரம் என துவங்கும் பாடலை எந்த ஆண்டு தேசிய பாடலாக இந்திய தேசிய காங்கிரஸ் எந்த ஆண்டு அறிவிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. 1896 கல்கத்தா செஷன்ல அறிவிக்கப்பட்டது. இந்தியாவுக்கான தேசிய கீதம் தேசிய பாடலும் ஜனவரி 24ஆம் தேதி என்ன பண்றாங்கன்னா ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டு தேசிய பாடல் இதை அறிவிக்கிறதுக்கு ரெஃபர் பண்றது ராஜேந்திர பிரசாத் அவர்கள். 1911ஆம் ஆண்டு லக்னோ மாநாடு நிறைய முக்கியத்துவம் இருக்கு. லக்னோ மாநாடை பொறுத்த வரைக்கும் காந்தியும் நேருவும் முதன்முறையாக சந்தித்துக் கொண்டது லக்னோ மாநாடு தான். வேற என்னெல்லாம் இதோட முக்கியத்துவம் இருக்கு அப்படின்னா முஸ்லீம் லீகுடைய தனித்தொகுதி கோரிக்கையை காங்கிரஸ் ஏற்றுக்கொண்டதான் முக்கியமான ஒரு தனித்துவம். நாட்டிலே முதன்முறையாக இந்திய வானிலை மையத்தின் மீது அதிருப்தி கொண்டு கேரளா மாநிலம் தனியார் வானிலை மையங்களை நாடியது. 183. லட்சுமி நரசு, இது ஏற்கனவே நீங்க ஒவ்வொரு டெஸ்ட்லையும் போட்டிருப்பீங்க. லட்சுமி நரசு இவர் பார்த்தீங்கன்னா கிரசண்ட் பத்திரிகை நடத்தினார். 4. ஸ்ரீனிவாச பிள்ளை இந்து முன்னேற்ற மேம்பாட்டு சங்கம். வெங்கட்ராயலு உதயசூரியன் பத்திரிகை. ஸ்ரீதரலு டம்பாச்சேரி விலாசம். ஸோ ஆப்ஷன் டி. 4, 1, 2, 3. அம்புஜத்தம்மாள் மகாகவி பாரதியாரின் பாடலை பாடி விடுதலை ஒட்டியவர். சரி. நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் பங்கு பெற்றவர் கிடையாது. சரிங்களா? நீலன் சிலை அகற்றும் போராட்டத்தில் இவருடைய பங்கு கிடையாது. இவர் காந்திஜியுடைய மனைவியின் எளிமையான தோற்றத்தை கண்டு தன்னுடைய வாழ்க்கையை எளிமையாக மாற்றியவர். அதான் கொடுத்திருக்கு. அப்போ 1 மற்றும் 3 சரியாக உள்ளது. ஆப்ஷன் ஏ. இந்தியாவின் முதலில் நீரில் இயங்கும் விமான திட்டம் எங்க வந்துச்சுன்னா குஜராத் மாநிலத்தில் கொண்டு வரப்பட்டுள்ளது. 1939ஆம் ஆண்டு மீனாட்சி அம்மன் கோயில் நுழைவு போராட்டத்தை நடத்தியவர் யார் அப்படின்னா ஜூலை 9ஆம் தேதி கோயில் நுழைவு போராட்டமானது நடக்குது. ஜூலை 9 டெம்பிள் என்ட்ரி டேன்னு சொல்றோம். அப்போ அது காரணம் பார்த்தீங்கன்னா மதுரை ஹரிஜன் சங்கத்தை நிறுவிய வைத்தியநாதர். பின்னாடி எந்த ஒன்று திருவள்ளுவரின் சிறப்பு பேர் இல்ல, தலைப்பாவலர் அப்படிங்கிறது கிடையாது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கயவரை பத்தி சொல்லியிருக்கிறாரு பாருங்க. என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காருன்னா மக்களை போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரி யாம் கண்டதில் கொள்றார். அப்ப கயவர்களை பத்தி சொல்றார். அப்போ இங்க கயவர்கள் யாரை போல தோற்றமளிக்கிறார்கள்? மனிதர்களை போல தோற்றமளிக்கிறார்கள். நான் சொன்ன குரல் என்னது? மக்கள் போல்வர் கயவர் அவர் என்ன ஒப்பாரியும் கண்டதில்லைன்னா திருடனுக்கும் மக்களுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் எனக்கு தெரிஞ்சு அவன் பார்க்க ஒரே மாதிரி இருக்கான், அது மட்டும்தான் வித்தியாசம் அப்படிங்கிற. இதே மாதிரி இன்னொரு குரல் உண்டு, தேவரணையர் கயவர் அவரும் தம் மேவன செய்துள்ளாம் இருக்கு. அதுலதான் கயவரை தேவர்னு சொல்லியிருப்பார். தேவர்னா கடவுள்கள். கீழே செவ்வகம் ஒன்றின் அகலமானது அந்த நீளத்தை விட 27 சென்டிமீட்டர் குறைவாக உள்ளது. நீளத்து எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இது x - 27 வச்சுக்கோங்க. இப்போ சுற்றளவு 3 மீட்டர் 6 சென்டிமீட்டர், அப்போ 306 சென்டிமீட்டர் நம்ம வச்சுக்கிறோம். இப்போ நீள அகலம் என்னன்னு கேட்டிருக்காங்க. நீள அகலத்துக்கு என்ன ஃபார்முலா? 2x, அதாவது 2 × a + 2 × b. அப்போ 2x + 2 × x - 27 = 306. அப்போ ஈக்குவல் டு 306ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இதை நீங்கள் ஆன்சர் போட்டிங்கன்னா XY 90 63 வரும். திருக்குறள்ல தனது எந்த குறளின் வாயிலாக யார் தம்மை இகழ்ந்து பேசுவார் முன் காலை போன்ற கம்பீரமான நடை இழப்பதாக எச்சரிக்கிறான்னு கேட்டிருக்கு. புகழ் புரிந்த இல்லோர் இகழ்வார் முன் ஏறு போல் பீடு நடைன்னு சொல்லியிருக்கு. அப்படின்னா மனைவியின் மூலம் புகழை பெறாத மனிதன். ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சிறை காப்பும் காப்பென செய்யும் மகளிர் நிறை காக்கும் காப்பே தலைன்னு சொல்லியிருக்கு. அதாவது ஜெயிலில் இருக்கக்கூடிய காப்புகள் என்ன காப்பு? மகளிருக்கு உள்ள காப்பு கற்பு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இங்க யாருடைய பண்பு நலன்? மகளிருடைய பண்பு நலனை கூறுகிறார்கள். நெக்ஸ்ட் ஏ மற்றும் பி ஆகியோரில் பிங்கிறவர் என்னன்னா பி இளையவர் ஏன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஏங்கிறவர் தான் சின்ன வயசுக்காரரு, பிங்கிறவர் பெரிய ஆள்னு தெரியும். இப்போ அவர்களின் வயது வித்தியாசத்தின் 7 மடங்கு
அவர்களின் வயதுகளுக்கு கூடுதலுக்கு சமம் சொல்லியிருக்காங்க. அப்படின்னு அர்த்தம்னா 7 மடங்கு b மைனஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டையும் நம்ம சிம்பிளாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா 7b மைனஸ் 7a இஸ் ஈக்குவல் டு ஏ பிளஸ் பி. இப்போ p கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆச்சு 6b ஈக்குவல் டு 8a அடிச்சுன்னா 3 4. அப்போ 3/4. இப்போ a/b ஈக்குவல் டு 3/4 அர்த்தம் 3:4 ஏக்கும் பிக்கும். இப்போ என்ன சொல்றாங்க 12 ஆண்டுகளுக்கு பிறகு பியின் வயதும் ஏயின் வயதும் 5:3 என்ற விகிதத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 3 இங்கே 5, ஆனால் இந்த 5 பிக்கு 12 வருஷம் கழிச்சு வரக்கூடிய வயசாம். பாருங்க இந்த 3 அப்படியே 3 இருக்கா, இந்த 4 5 மாறுறதுக்குள்ள இங்கே 12 வருஷம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ வந்து இந்த 12 வருஷம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இதான் இந்த 4லேருந்து 1 மாதிரி இருக்கு. அப்போ இந்த 1 தான் 15 அப்படின்னா ஏ உடைய தற்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 3 எவ்வளோன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா, இந்த 1 தான் 15 அப்படின்னு சொன்னோம்னா இந்த 4 இது எவ்வளோன்னு பார்க்க போகிறோம். 4 12 30 48. 4 12 எவ்வளோ ஆச்சு உங்களுக்கு 48 வயசு ஆயிடுச்சு. ஸோ பி உடைய வயது வந்து பார்த்தீங்கன்னா 48. அப்போ பி வந்து 48னா ஏ எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 4 தான் 48னா 3 எவ்வளோ ஆச்சு 36. ஸோ வந்து ஆப்ஷன் பி. ஸோ வந்து இந்த கணக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும், பொறுமையாக சால்வ் பண்ணி பார்த்தா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட், ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படுகிற பொருட்களின் சிலவற்றின் மீது வரி விதிக்கப்படுகிறது, அது அரசுக்கு செல்கிறது. அந்த வரி என்னன்னா கலால் வரின்னு சொல்லுவோம், எக்ஸைஸ் டியூட்டி. கீழ்காணும் சொற்சொடர்கள் எது தவறு? கடல் நீர் பின்வாங்கி சென்றால் நீங்கள் உயரமான பகுதியை நோக்கி ஓடுங்கள், இது வெள்ளப்பெருக்குக்கான எச்சரிக்கைன்னு சொன்ன தவறு. அதுக்கப்புறம் 195 இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர்களை கால வரிசைப்படுத்தல சொல்றாங்க. ஜார்ஜ் யூல் 1888 அலகாபாத், தாதாபாய் நவ்ரோஜி 1886 கல்கட்டா, சரிங்களா, 1888 அலகாபாத், இது 1886 கல்கட்டா. வில்லியம் வெட்டர்பன் 1889 பம்பாய், 1887 மெட்ராஸ். 10 இந்திய ஆப்ஜி. நீங்களே இதை அரேஞ்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் பி கிடைக்கும். 3 4 1 2. மத்திய பொதுப்பணிகள் தேர்வாணையத்தின் தலைவராக சமீபத்தில் நியமிக்கப்பட்டவர் யார்? பிரதீப் குமார் ஜோஷி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்ட காரணங்களால் இந்தியாவின் சேமிப்பு விகிதம் குறைவாக காணப்படுகிறது. எதனால அப்படின்னா குறைந்த தலா வருமானம், பொதுத்துறையின் மோசமான செயல்பாடு, அதனால தான் நிறைய பொதுத்துறைகள் வந்து வித்துட்டு இருக்காங்க. குடும்பத்துறையின் சேமிப்பு குறைந்த பங்குங்கிறது கிடையாது. கிராமப்புறங்களின் சேமிப்பு திறன் முழுமையாக திரட்டாமை 1 2 மற்றும் 4 தான். ஆப்ஷன் ஏ. மருத்துவத்திற்கு நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டு கேட்டிருக்காங்க. அதில் 3 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. அதில் வந்து சார்லஸ் எம் ரைஸ் ஹெப்படைட்டிஸ் சி வைரஸை கண்டுபிடித்ததற்காக வழங்கப்பட்டுள்ளது. எம்ஆர்டிபி வணிப நடவடிக்கையில் முற்றுரிமை தடை சட்டம் 1969 ரத்து செய்யப்பட்டு போட்டி சட்டம் 2002. இது எந்த ஆண்டுலேருந்து நடைமுறைக்கு வந்துச்சுன்னா 2009 நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஜோ பைடன் 46வது குடியரசுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்டுள்ளார். சென்னையோட தேர்வு வந்து உங்களுக்கு முடியுது. ஸோ வந்து இன்னும் ஒரு 2 நாட்கள் வந்து உங்களுக்கு 2 நாள் டைம் தான் இருக்குது. நேரடியாக நீங்கள் வந்து குரூப் 1 டைரக்ட். ஸோ வந்து 200 மார்க் தேர்வுக்கு நம்ம கரெக்ஷன் கொடுக்க பெரிய விஷயம் தான். ஸோ கண்டினியூஸாக ஒரு நாள் படிச்சிருக்கீங்க, தேர்வில் கொண்டு அப்ளை பண்ணுங்கள். சரியான நேரத்தில் 9:15 உள்ள இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 9:15 உள்ளே போக பாருங்கள். டைம் வந்து டிலே பண்ணாதீங்க. ஹால் டிக்கெட் போங்க, எல்லாமே சரியான முறையில் கொண்டு போங்க. ஏன்னா இவ்வளோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணது இது மூலமாக தான் கொண்டு முடியும். பென் பொறுத்த வரைக்கும் பிளாக் பென் தான் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பிளாக் கலர் ரீஃபில் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். ஹால் டிக்கெட் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எல்லா விஷயத்தையுமே சரியாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இவ்வளோ நாள் படித்தது முக்கியம், அதை அப்ளை பண்ணுறது தான் அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்கள். 9:15 உள்ளே இருக்கிறதுக்கு பாருங்கள். ஏன்னா அவங்க வந்து கொடுத்துருக்கிறது அதுதான். உங்களுக்கு வெரிஃபிகேஷன் இருக்கும், நிறைய இது இருக்குது. ஸோ அவங்க நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. அவசரப்பட்டு OMR ஷீட்டை கடற்கடன்னு ஃபில் பண்ண ஆரம்பிச்சிடாதீங்க. ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷன், இப்போ நமக்கே இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லும் போது அங்கே உள்ள ஸ்டாஃபுக்கு அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதைப்படி கேர்ஃபுல்லாக இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். தேர்வில் வெற்றி பெறணும். அனைவரும் வந்து நம்ம 28 டெஸ்ட் வச்சுருக்கோம், 28 டெஸ்ட் ஃபுல் டெஸ்ட்டோட சேர்த்து. ஸோ அதோட பயன் வந்து தேர்வில் தான் தெரியணும். ஸோ நன்றி, அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.